Praise the Lord. என் பேர் வந்து கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி இந்த காட்ஸ் ஆர்மி ஃபுல் காஸ்பல் சர்ச்சோட பாஸ்டர். ஸோ பெங்களூர் 47 இருக்கிற இந்த சபையோட தலைமை போதகராய் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இந்த நாளில் தேவனோட என்னோட சாட்சியை ஆண்டவர் எப்படி என்னோட வாழ்க்கையை மாற்றினார், கர்த்தர் எப்படி என்னோட ஊழியத்துக்கு அடைத்தார், எப்படி ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி என்னோட சாட்சியை நீ பார்க்கலாம். Amen. Praise Lord, Pastor. Praise the Lord. Hi, Pastor. So, இப்போ வந்து எங்களுக்கும் உங்களை பற்றி தெரியும், பிகாஸ் நம்மலாம் நாங்கள் வந்து உங்களோட சபையில் தான் இருக்கிறோம் as a believers. பட் இப்போ வந்து உங்களை இந்த வீடியோ மூலியமாக பார்க்குற எல்லாருக்குமே உங்களோட லைஃபோட பேக்ரவுண்ட், அதாவது நீங்கள் பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்ன பிஃபோர் கிரைஸ்ட் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறத பற்றி எப்படி ஆண்டவரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஸோ இதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்டர் நீங்கள் ரெடிங்களா? ஆல்ரைட். ஸோ பாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்றத நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஆடியன்ஸ். ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து பேசிக்லி ஐம் ஃப்ரம் ஒரு கேத்தலிக் ஃபேமிலி தான். எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர் தான். ஸோ கடவுள் பேரில் வந்து ஒரு நார்மலாக ஒரு பயம் இருக்கும். ஸோ சர்ச்சுக்கு போனோன்னா ஆண்டவர் வந்து தண்டிக்குவார், சர்ச்சுக்கு போனோன்னா ஆண்டவர் வந்து ஏதாவது நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ கடவுள் மேலே ஒரு பயம் இருந்த ஒரு ஒருத்தன் தான். ஆனால் வந்து அந்த டீச்சிங் எனக்கு வந்து உபயோகமாக இருந்தில்லை என்னோட லைஃப்பில். ஸோ இட் வாஸ் நாட் யூஸ்ஃபுல். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது எது உண்மை அப்படின்னு. ஸோ அந்த சர்ச்சுக்கு போவோம், வெளியே இருக்கும், போய் அந்த வார்த்தையை நம்ம வார்த்தையை ருசி பார்க்காத மாதிரி, அந்த வார்த்தையை நம்மளோட வாழ்க்கையில் எதுவும் கிரியை செய்யாத மாதிரி இருந்துச்சு. ஸோ பேசிக்லி ஃபேமிலி ப்ரேயர்லாம் பண்ணுவோம், பட் we didn't know what to do according to scripture. அவனோட வார்த்தையின்படி நம்மளோட வாழ்க்கை இல்லை. ஸோ அப் அண்ட் டவுனாக தான் இருந்துச்சு. நம்மளோட லைஃப் வந்து ஒரு கரெக்டான ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு சமாதானமாக, ஒரு ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை இல்லாமல் அநேக விதத்தில் நம்ம பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அநேக விதத்தில் சோர்ந்து போய் டிஸ்கரேஜ் ஆகி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் இருந்தோம். ஸோ தட் இஸ் அவர் அதே லைஃப். ஸோ மை மதர், ஃபாதர், எங்கள் அப்பா, அம்மா, என்னோட குடும்பத்தார் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு கேத்தலிக் ஃபேமிலி தான். ஸோ முதல்ல வந்து என்னோட தகப்பன் தாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கினாங்க. என் தகப்பனோட நண்பர் பாஸ்டர் பிலிப்னு சொல்லி இன்னைக்கு லிவிங் லைட் சர்ச் வச்சிருக்கிறார் விவேக் நகரில். ஸோ அவர் மூலியமா என்னோட ஃபாதர் அண்ட் மதர் 2 பேரும் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அப்போ அவங்க அந்த சர்ச்சுக்கு போகும்போது தான் என்னோட வாழ்க்கையில் முதல் தடவை அந்த சபைக்கு தான் என்னோட வாழ்க்கை லைஃப்பில் வந்து ஒரு தேவனோட சபை, ஒரு பிலீவர்ஸ் சர்ச்சுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சர்ச் தான் நான் போனேன். ஸோ திஸ் இஸ் மை லைஃப். ஸோ திஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். Before knowing Jesus Christ, before knowing who is the true God, எல்லாருமே ஒரே கடவுள் தான் நினைச்சேன். All God are same. இந்த உலகத்தில் வந்து நிறைய கடவுள் இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் இயேசு ஒருத்தர், இயேசு சாமி ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். Before when I was a Catholic. So there are so many gods, all are same gods அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். அப்படிதான் என்னோட before coming to know Jesus Christ, அப்படிதான் என்னோட தாட்ஸ் இருந்துச்சு about God. ஓகே. பட் பாஸ்டர், இப்போ வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் இப்படி இருந்துச்சு, பட் உங்களுக்கு அதே சமயத்தில் டெம்டேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அடிக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட லைஃப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து it was a life of failure. ஏன்னா எந்த அடிக்ஷன் மேலேயும் எந்த பழக்கத்து மேலேயும் என்னால் ஜெயிக்க முடியல. ஸோ ஐ couldn't have victory over it. So name it, I had all kinds of addiction in my life. என்னோட லைஃப்பில் இல்லாத அடிக்ஷனே கிடையாது. ஆனால் அதை ஜெயிக்க முடியல. ஸோ ஐ couldn't overcome it. So I was into addiction from the very young age, like from the age of 14. 14 வயசுலேருந்து அடிக்ஷனில் இருந்தேன்.
பட் ஐ குடன்ட் கம் அவுட் ஆஃப் த அடிக்ஷன். ஸோ அடிக்ஷன் வந்து வெளியே வர முடியல. ஸோ டு ஹேவ் விக்ட்ரி ஓவர் அடிக்ஷன் வாஸ் மை இன்டென்ஷன். என்னோட இன்டென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ஸோ எவ்ரிடே ஆஃப்டர் தட் டே எண்ட்ஸ், அந்த டே முடியும் போது எப்படி இருக்கும்னா, எப்படியாவது நாளைக்கு இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் I wouldn't be able to come out of it. So when I say addiction, it's like except women in my life, என்னோட லைஃப்ல நிச்சயம் எல்லாமே ஒரு அடிக்ஷனாக இருந்துச்சு. ஸோ women was far away from my life. Except that, everything else in my life I had addiction with. அந்த அடிக்ஷனில் இருந்தேன். ஏன்னா that's how my life started at a very young age, before knowing Jesus Christ. Even though I was a Christian, Catholic, I still had addictions in my life. That's how it was. Okay. பட் பாஸ்டர், இப்போ அந்த நேரத்தில் கூட அடிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த நேரத்தில் உங்களோட ஃபேமிலி அதை அக்செப்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் தெரியுங்களா, நீங்கள் அடிக்ஷனில் இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம வந்து அப்போது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இந்த இடத்துல இல்லை. ஸோ வேற ஒரு இடத்துல பெங்களூரில் இருந்தோம். ஸோ என்னோட அடிக்ஷனில் வந்து அநேக தடவை எங்கள் தகப்பனார், என்னோட ஃபாதர், என்னோட டேடி வந்து என்னை கண்டிச்சிருக்கிறாரு. என்னோட தாய் வந்து என்னை கண்டிச்சிருக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டியும் அந்த அடிக்ஷன்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. ஸோ ஐ குடன்ட் கம் அவுட் ஆஃப் தட் அடிக்ஷன். ஸோ அவங்க முன்னால் வந்து தெரியாத பண்ணல, இல்லை அந்த அடிக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாலும், even though I still had addiction, still I was addicted to cigarette, still I was addicted to alcohol. So அது என்னோட லைஃப்பில் அப்படியே that was a part of my life. So அது யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ only God know that I was an addict. அது வெளியே வர முடியலன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆல்ரைட் பாஸ்டர். ஸோ அட் த சேம் டைம் பாஸ்டர், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அடிக்ஷனில் இருந்தப்போ கூட யாராவது born again கிறிஸ்டியன்ஸ், அதாவது கர்த்தரை உண்மையாக நேசித்து ஃபாலோ பண்ணுற கிறிஸ்டியன்ஸ் யாராவது அந்த டைமில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா, இதா இந்த மாதிரி தப்பு, இல்லை ஆண்டவரோட வார்த்தையை உங்களுக்கு ப்ரீச் பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கா உங்களுக்கு? ரொம்ப ஏர்லியாக என்னோட லைஃப்பில் வந்து யாருமே எனக்கு வந்து சொன்னது கிடையாது. ஏன்னா மை ஃபேமிலி அப்போ ஒன்றும் ஆண்டவரை ஏற்றுக்கலை. as I said before, we were all a Catholic family. ஸோ சர்ச்சுக்கு போகாமல் இருக்கோம். ஸோ we were living in ராஜேஷ் நகர். ஸோ அங்கே வந்து சர்ச்சுக்கு போனால் ரொம்ப தூரம் போனோம். ஸோ இப்போ கேத்தலிக் சர்ச்னால, இப்போ நம்ம சர்ச்லனா யாருன்னா இப்போ நம்ம வரலாம், நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும். இப்போ வேற சர்ச்சுன்னும் போது நம்ம யாரும் விசாரிக்கிறோம் இல்லை. ஸோ இந்த சர்ச் நம்ம போயிருந்தோம், போகாமல் இருக்கோம். ஸோ அப்போ யாரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல. என்னோட ஸ்ட்ரகிளில் வந்து யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஐ ஒன்லி யூஸ் டு ஹியர் அ வாய்ஸ். ஒரு வாய்ஸ் வந்து என்கிட்ட பேசும், இது கரெக்ட் இல்லை, நீ கிவ் அப் பண்ணாத, டோன்ட் கிவ் அப் இது. பிகாஸ் ஐ யூஸ் டு ஹேட். நான் என்ன பண்ணியிருந்தாலும் அதை ஹேட் பண்ணும். ஐ யூஸ் டு ஹேட் வாட் ஐம் டூயிங். ஸோ அப்படிதான் வந்து என்னோட அடிக்ஷனில் இருந்தேன். even though I didn't like it, I was doing it. Romans 7 சொல்கிற மாதிரி, even though I didn't want to do it, I was doing it. அந்த சின் எனக்குள்ளே இருந்ததால இனி அறியாமல் அந்த சின்னை நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ didn't feel like it's like I was about to give up. நம்மளால் வெளியே வர முடியாதுன்னு நினைக்கும் போது ஒரு பொருள் வந்து பேசும், never give up, விடாது, பரவாயில்ல இன்னைக்கு தோத்துட்டேன், இன்னும் 2 நாள் விட்டு திரும்பி வந்து நீ ட்ரை பண்ணு, இதில் நீ வெளியே வர நீ ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து பேசும். ஓகே. ஸோ அந்த டைமில் அந்த வாய்ஸ் உங்ககிட்ட பேசிச்சுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது எப்படி இருக்கும்? அந்த வாய்ஸ் பேசுகிறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லி அந்த வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த இது கிஃப்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது ஆண்டவரோட வாய்ஸ் கேட்கணும்னுட்டு. ஸோ அந்த வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ண முடியுங்களா? சரி, வாய்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னதோட இட் வாஸ் லைக் வித்தின் மை ஹார்ட். நம்ம உள்ளத்துல அந்த வாய்ஸ் கேட்கும். ஸோ உள்ளத்துல தான் அந்த வாய்ஸை நம்ம வந்து கேட்க முடியும். காட் ஸ்பீக்ஸ் த ஹார்ட். ஸோ அவர் பேசும்போது when I have too many voices, நிறைய வாய்ஸுங்களை நான் கேட்டுருக்கும் போது எனக்கு என்கரேஜ் பண்ண ஒரு வாய்ஸ் இருந்துச்சு. There are too many voices in me which discouraged me. But discouragement, in between the discouragement, I had this encouragement. Because என்னால் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, நான் இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கிறேன், இல்லை நான் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ண முடியாது. ஸோ I had this struggle within me. So I had a struggle within me.
to come out of it. That was the thing. ஓகே பாஸ்டர். அந்த வாய்ஸ் உங்ககிட்ட பேசுற நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயமா இருந்துச்சா, இல்ல சந்தோஷமா, இல்ல கன்ஃபியூஸ்டா இருப்பீங்களா, இல்ல இக்னோர் பண்ணுவீங்களா? How was it? How was the time for you? இல்ல, I was not confused. நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரிலாம் வரல. It gave me peace. ஒரு சமாதானமா இருந்துச்சு. So that gave me hope. அந்த வார்த்தை வந்து நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ ஏன்னா இந்த ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வர முடியும். But I didn't know when. So I don't know how, I don't know when. ஆனால் ஆண்டவர் வந்து விடல. ஏன்னா even though I was a Catholic, I was God fearing. இன்னும் வந்து கடவுள் மேல ஒரு பயம் இருந்துச்சு. நம்மளுக்கு ஏதாவது நம்ம ஆண்டவர் கரெக்டாக இல்லை, நம்ம கடவுள் வந்து நம்மளுக்கு அதனால தான் நம்மளை தண்டிச்சிருவாரு, நமக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ஓகே பாஸ்ட். ஸோ இப்போ வந்து உங்களோட பாஸ்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க எந்த டைம்ல வந்து ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாரு, இல்ல நீங்க எப்படி ஆண்டவர் இவர் தான் ஜீசஸ் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு நீங்க எப்போ தெரிஞ்சுக்கினீங்க? அந்த டைம் பத்தி சொல்ல முடியுங்களா? ஆண்டவர் வந்து இவர் தான் கடவுள் ஸ்பெசிஃபிக்கா நிறைய விதத்துல எனக்கு வந்து சொன்னார். See, when I was in college, காலேஜ்ல இருக்கும்போது ஒரு early life, like in my teens or teenageல, அப்போ வந்து when I was a Catholic-ஆ இருக்கும்போதே வந்து இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு ஃபேமிலி ப்ரேயர்லாம் நடக்கும். ஆனால் அதே மாதிரி நான் இருந்த இடத்துல வந்து I had connections with too many gangs. நிறைய கேங்ஸோட வந்து எனக்கு பழகம் இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த கேங்ஸோட பழகம் இருக்கும்போது ஸோ there was a rivalry. நம்மளுக்கும் அந்த கேங்ஸுக்கும் வந்து ரொம்ப ரைவல்ரியெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ I discontinued my studies. என்னோட பியூசி வந்து அப்போ டிஸ்கண்டினியூ ஆகிட்டு 2 years. அந்த 2 yearsல வந்து I had too many links with too many gangs where I was living. ஸோ இவங்க தெரியும், அவங்க தெரியும், என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் இந்த 2 years லைஃப் சேஞ்ச் பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு எதிரிங்களாம் என்னோட லைஃப்பில் இருந்தாங்க. I had to go back to the college. திரும்பி அந்த 2 yearsல என்ன பண்ணேன், I had some backlogs in my studies. ஸோ அதை திரும்பி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பி படிச்சு எப்படியாவது காலேஜுக்கு போகலாம், ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணல இந்த 2 yearsலன்னு சொல்லி அந்த 5 subjects பேக்லாக்ஸ் இருந்துச்சு செகண்ட் பீரியட். ஸோ அந்த படிச்சுட்டு திரும்பி காலேஜுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து there was an incident wherein ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அதுதான் ஒரு சேஞ்ச் எடுத்து வந்துச்சு. என்ன இன்சிடென்ட்னா, எங்கள் ஃப்ரெண்டுனால I had to go to the station. எங்கள் ஃப்ரெண்டுனால நான் வந்து ஸ்டேஷனில் இருந்தேன். ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டுனாலன்னு சொல்றதோட நானும் எங்கள் ஃப்ரெண்டு அதனால் ஒரு கேங் ஆகிருந்ததுனால எங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஷிஃப்டிங் டு அ நியூ ஹவுஸ், அந்த புது வீட்டுக்கு போகிறதுனால எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னை அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க ஒரு நைட்டு. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்து வெளியே வந்தோம், கோர்ட்டில் ஃபைன் கட்டினேன். வெளியே வந்துட்டு கொஞ்ச நாள் ஐசோலேஷனில் இருந்தேன், வெளியே எங்கேயும் போகல. ஏன்னா டேடி மம்மி வந்து கஷ்டப்படுறத வந்து பார்த்தேன். ஏன்னா ஸ்டேஷனில் எங்கள் அப்பா வந்து காசு கொடுத்து வெளியே விட்டு வந்தார், கோர்ட்டில் காசு கட்டினேன். ஐ கேம் அவுட். ஸோ வெளியே வந்து ஐம் டாக்கிங் அபவுட் 2006 வெளியே வந்து அப்புறமா அந்த 1 year ஐசோலேஷன் கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். அப்படின்னா அடிக்ஷன் வெளியே வரல, ஆனால் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த கேங்ஸு இதெல்லாம் வெளியே வந்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு, ஏன்னா இப்போ நம்ம வெளியே போகிறோம். ஏன்னா நம்ம அந்த 2006 வரைக்கும் நம்ம நிறைய கேங்ஸில் இருந்தோம், நிறைய பேர் கூட இருந்தோம். இப்போ நம்ம வெளியே போனால் ஒரு ஆபத்து வரும் அப்படின்னும் போது எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் நடக்கும், ஃபேமிலி ப்ரேயர். அந்த ஃபேமிலி ப்ரேயரில் நான் இவ்வளோ தான் ப்ரேயர் பண்ணுவேன், ஒரே ஒரு சிம்பிள் ப்ரேயர் தான். எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வந்ததுக்கு காரணம், இன்னும் அந்த ஃபெய்த்தில் நான் இருந்ததுக்கு காரணம் ஏன்னா அந்த ஃபேமிலி ப்ரேயரில் வந்து ஐ யூஸ் டு ஒன்லி ப்ரே ஒன் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். என்னோட எதிரிங்கெல்லாம் என்னோட நண்பர்களாக மாறணும், இவ்வளோ தான் என்னோட ப்ரேயர். ஐ ஹேட் so many enemies. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரே ஒரு ப்ரேயர் தான், அந்த ஒரு லைன் ப்ரேயர் தான் பண்ணுவேன், 1 line ப்ரேயர். அந்த 1/2 hourல என்னோட ப்ரேயர் வந்து 1 line தான், என்னோட எனிமீஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸாக மாறணும் அப்படின்னு சொல்லும்போது 2006 வந்து நான் காலேஜ் திரும்பி போனப்போ என்னோட பயங்கரமான ரைவல், என்னோட கேங்கில் அகெயின்ஸ்டாக இருந்த ஒருத்தன், எங்கள் கேங்குக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்த ஒருத்தன் வந்து ஸோ பயங்கரமான ஒரு ஆள். அவன் வந்து பார்த்தா என்னோட கிளாஸ்லேயே வந்து என் ஃப்ரெண்ட், என் கிளாஸ்மேட் ஆகிட்டான். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் த்ரூ ப்ரேயர்.
ஸோ என்னோட எதிரிங்கெல்லாம் வந்து என்னோட நண்பர்களாக மாறணும்னு நான் சொன்னப்போ ஆண்டவர் வந்து அதை எனக்கு காட்டினார். ஸோ அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இப்போ அவன் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனதுனால ஆல் மை எனிமீஸ் பிகேம் ஃப்ரெண்ட். ஏன்னா அவனோட கனெக்ஷன் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவன் ஒருத்தரோட கனெக்ஷன் வந்து he was ruling many people, many gangs. அவன் ஒருத்தர் கூட நான் என்ன எல்லாமே பார்த்தோன்னு என்ன ஆயிட்டாங்க, ஓ இவன் வந்து இப்போ நம்ம கூட நம்ம பையன் கூட இருக்கிறான், இப்போ வந்து நம்ம ஆள் கூட இருக்கிறான், இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கே என் ஃப்ரெண்ட் ஆகிறான் அப்படின்னும் போது என்னோட எதிரிங்களாம் என்னோட ஃப்ரெண்டுங்களாம் மாறிட்டாங்க. அப்போ நிறைய பேர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீ வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டு எப்படியோ உன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அவனே என்னை பிக் பண்ணுவான், அவனே ட்ராப் பண்ணுவான் காலேஜுக்கு. ஸோ ஹேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்டாக மாறிட்டோம். பயங்கரமான ரைவல். ஆனால் காடோட கிரேஸ், காடோட பவர், இந்த ப்ரேயரோட பவர், ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், என்னோட எனிமீஸெல்லாம் என்னோட ஃப்ரெண்டாக மாறிட்டான். ஸோ காட் கிவ் மீ பீஸ் ஃபர்ஸ்ட். வெளியே வந்து பீஸ் கொடுத்தாரு. எல்லா இடத்துலையும் நான் ஃப்ரீயாக நடமாடும்படி ஒரு ஃப்ரீடம் வந்துச்சு. தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் என்கவுண்டர். காட் வந்து ஆன்சர் பண்ண ஒரு ப்ரேயர். அப்போது அது மூலிமா என்னோட ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதுலேருந்து தான் வந்து என்ன பண்ணும், ஒரு காலேஜ் முடிச்சுட்டு 2009 வந்து வேலை ஸ்டார்ட். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2009 ஐ ஜாயின் பிபிஓ. ஒரு தமிழ் அப்புறமா இங்கிலீஷ் அந்த பிபிஓவில் வந்து ஜாயின் ஆகி ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங். அங்கே ஒரு 2.5 years அங்கே வந்து ஒர்க் பண்ணேன். 2009 2009 டிசம்பர்லேருந்து 2012 ஜூலை வரைக்கும் நான் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சேன். இப்போ வேலை செஞ்ச இடத்துல வந்து எல்லாரும் எங்களை பார்த்து போயிடும். ஸோ அவ்வளோ பயங்கரமாக நாங்கள் நடந்துக்குவோம். ஏன்னா எங்களோட ஹேர் ஸ்டைலு, எங்களோட பேச்சு, அதை பார்த்தாலும் நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும். ஸோ தே ஹேட் ஃபியர். ஸோ இனி இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு எங்கள் ஃப்ரெண்டு வந்து அவனோட அண்ணன் வந்து பாஸ்டராக இருந்தார். அவன் அண்ணன் வந்து காவல் பேசுனால பாஸ்டர். அப்போ அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி கடவுள் பற்றியெல்லாம் நம்மகிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனால் பேச ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவனை திட்டி அனுப்பிச்சிடும். அப்போது வந்து ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட எனக்கு வந்த ஒரு வார்த்தை என்னன்னா, கிறிஸ்டி இந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ரீமில் பார்த்தேன். இந்த ட்ரீமில் வந்து நீ ஒரு பைபிள் வச்சுன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நீ ப்ரீச் பண்ணியிருக்கிற, இது வந்து கடவுள் எனக்கு காட்டினாரு அப்படின்னு சொன்னான். சரி நான் என்ன பண்ணேன், அவனை கிட்ட பேசி திட்டி அனுப்பிச்சிட்டேன் போடா அப்படின்னு சொல்லதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னா எப்பவுமே வந்து என்ன பண்ணோம், நம்ம கேத்தலிக் குரூப்புங்களாம் எல்லோரும் நம்மளெல்லாம் வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ ஈஸ்ட் டு மார்க் உங்கள் என்னன்னா அவங்க ஆராதனை அப்படிங்குதுன்னு சொன்னோம். ஸோ அவனை பார்த்தா எங்களுக்கு அவன் சொல்கிறது நம்ப முடியல. சரி நம்ம சொன்னான். அப்போ ஒரு ஃப்ரேம் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தைன்னா, ஐசையா, இந்த புக் ஆஃப் ஐசையாவில் வந்து 58 வந்து 11 என்ன சொல்லுது, the Lord shall guide thee continually and satisfy thy soul in drought and make fat thy bones, and thou shalt be like a watered garden, like a spring of water whose waters fail not அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு. ஏன்னா என்னோட என்னோட இதுக்கு வந்து ஒரு வார்த்தை ஆண்டவர் வந்து பேசினார். அந்த ஃப்ரேம் கூட என்கிட்ட இருக்குது. அவன் கொடுத்த அந்த ஃப்ரேம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அப்பயோட நான் வந்து என்ன பண்ணல, ஒன்றும் வெளியே வரல. ஸோ அந்த அவன் சொல்லுறதை நான் இக்னோர் பண்ணிட்டேன். ஆனால் என்னோட மைண்டில் ஆண்டவர் அந்த மெமரியில் வச்சுருந்தேன். God had kept that in my memory. இந்த மாதிரி வந்து அவன் சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு மைண்ட்லேயே இருந்துச்சு. அது என்னை விட்டு போல. But I still had that in me. So I still didn't have victory over sin. So 2012 வரைக்கும் I continued in that same place. அதே இடத்துல நிறைய சண்டை, நிறைய விஷயம். அங்கேயே யாருக்குமே நாங்கள் பயப்பட மாட்டோம். எந்த லீடரோ எந்த மேனேஜரோ எல்லாரும் எங்களை பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி தான் இருந்தாங்க. 6 மணி ஷிஃப்ட்டுக்கு 10 மணிக்கு தான் போவோம் வெளியே. ஸோ நம்ம வச்சுருந்தா ஷிஃப்ட்டு, நம்ம எத்தனை மணிக்கு போகிறோமோ அந்த ஷிஃப்ட்டில் தான் நாங்கள் போவோம். ஸோ அவ்வளோ பேர் ஆர்கனைசேஷன், அத்தாரிட்டி, அதெல்லாம் அவங்கெல்லாம் எதுவுமே நம்மள எதுவும் பண்ண முடியல. ஏன்னா யாருன்னா பேசுனாங்கன்னா திரும்பி நம்ம பேசும்போது அவங்களால எதுவும் பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவரில் இருந்தோம், அந்த மாதிரி இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபார்மல்ஸில் வர சொன்னாங்க. நான் வந்து தான் 7 நாளும் வந்து ஐ யூஸ் டு வேர் மை ஓன் க்ளோத்ஸ். நான் எப்படி இஷ்டம் தான் அப்படி தான் திருப்பி கொடுப்போம். யாருமே வந்து எனக்கு கேட்குற மாதிரியே கிடையாது.
அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து அப்போது ஒரு நாள் அந்த இடத்துல வந்து வேலை போயிடுச்சு. அங்கே செகண்ட் என்கவுண்டர் ஆஃப் காட். அப்படின்னா வேலை வந்து ஒரு புது பொறுப்பு அந்த வேலையில் கொடுத்தாங்க. ஐ பிகேம் டீம் லீடர். ஒரு டீம் லீடர்ன்ற ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு அந்த இடத்துல. ஸோ ஐ ஸ்டார்டட் ஹேண்ட்லிங் டீம். இப்போ டீம் ஹேண்டில் பண்ணும்போது நிறைய ப்ரெஷரு, நிறைய ஹெல்ப், யாரும் சப்போர்ட்டிவாக இல்லை கூட இருந்தாலும். ஏன்னா ஆல்ரெடி என்ன அந்த இடத்துல நிறைய பேருக்கு நான் வந்து ட்ரபிள் பண்ணதுனால யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரும் இல்லை. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி டிஸ்கரேஜ்ட். அப்போ என்ன பண்ணிட்டு ஆல் ஆஃப் சடன் ஐ குவிட். அப்படின்னா சொல்லாம கொள்ளாமல் அந்த வேலையில் நின்ட்டேன். 2.5 years எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வேலையை விட்டு நின்ட்டேன். ஒன் வீக் ஐ லெஃப்ட் மை ஜாப். ஒரு வாரம் வந்து வேலையை விட்டேன். அந்த ஒரு வாரம் வந்து என்ன பண்ணேன்னா, அப்போ வந்து ஃபீஸ்ட், கேத்தலிக் நம்ம சர்ச்சில் வந்து ஃபீஸ்ட் இருந்துச்சு, சர்ச் ஃபீஸ்ட். அப்போ அந்த ஃபீஸ்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ ஒரு வாரம் நிறைய கால் வருது, எல்லாரும் கால் பண்ணுறாங்க, வரையா வரல ஆஃபீஸ்க்கு. ஃபோனே எடுக்கலை, யார் ஃபோனுமே எடுக்கலை. வீட்டிலே இருந்தேன், யார் ஃபோனுமே எடுக்காமல். அப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து என்னோட மேனேஜர் என்ன பண்ணாங்க, ஒரு ஆஃப் த மேனேஜர்ஸ் யாரோ ஒருத்தனை என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவனுக்கு என் வீடே தெரியாது. ஒரு கெஸ்ட்ல தான் நான் இருக்கிற ஒரு ரோட்டுக்கு வந்தான். அது அன்னைக்குன்னு பார்த்து என் வீடு திறந்துச்சு. என் வீட்டு வந்து திறந்துச்சு. அவன் பாஸ் பண்ணும்போது நான் பேசுறது என்னோட வாய்ஸை வச்சு உள்ள வரணும். ஸோ என் வீடே தெரியாது அவனுக்கு. ஸோ வந்து சொன்னா, இந்த மாதிரி உன்னால அங்கே நிறைய ப்ராப்ளம், நீ வேலை விட்ட சொன்னா யாருக்கும் சொல்லாமல் வராமல் நீ திரும்பி வரணும்னு உன்னை கூப்பிட்றாங்க, மேனேஜர் வந்து முறை பேசணுமா அப்படின்னா. சரி திரும்பி பேசினோம். திரும்பி போன இடத்துல அந்த ஒரு வாரம் வந்து நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது, ஐ ஹேவ் டு கோ டு ஒர்க் சம் அதர் வே, ஏன்னா நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும் எல்லாத்தையும், யூ பிரிங் அ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணியிருந்தேன். என்னோட இது ஏன்னா அப்போது நான் கேத்தலிக்காக இருந்தப்போ வந்து ஐ யூஸ் டு டூ ரோஸ்ரி. அப்போல்லாம் ரோஸ்ரி எல்லாம் பண்ணுவேன். ஒரு போகும்போது ஒரு ரோஸ்ரி பண்ணிவிடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ பட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மீனிங்லெஸ். ஏன்னா பண்ணுவேன், ஒரு பயத்தோடு பண்ணுவேன். ஸோ அது மூலிமா எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு நினச்சின்னு பண்ணுவேன். எதுவுமே நடக்காது. ஆனால் என்னோட பர்சனலாக நான் ஆண்டவர் கூட உட்காரும்போது தான் ஆண்டவர் வந்து பேசுகிற வார்த்தை தான் அந்த நெவர் கிவ் அப் பண்ணுற வார்த்தை வந்து என்கிட்ட பேசினேன். இட் ஸ்டார்டட் வெரி ஏர்லி இன் மை லைஃப். ஆனால் அந்த வார்த்தை வந்து எப்பவுமே பேசினே இருக்கும். திரும்பி அதே குரல், அதே வார்த்தை, நீ வந்து விடாத, நான் கூட இருக்கிறேன், நான் உதவி செய்வேன், நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ வந்து டிஸ்கரேஜ் ஆகாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை எப்பவுமே வந்து டிஸ்கரேஜ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ திரும்பி போய் என் மேனேஜரை மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி போய் சொல்லுப்பா, ஒரு வாரம் வந்து என் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால தான் வந்து நான் வெளியே வரல, திரும்பி என்னை வெளியில் சேர்த்துக்கோங்கன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நானும் ஆஃபீஸுக்கு போனேன். ஆஃப்டர் 1 week என்னோட மேனேஜரை மீட் பண்ணேன். போய் அவர்கிட்ட அதே அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நானும் சொன்னேன். ஒரு போய் சொல்லுன்னு சொன்னாங்க, என்னை காப்பாற்ற. அதை நானும் போய் சொன்னேன். ஸோ அங்கே போய் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், வெயிட் பண்ணுப்பா, உங்கள்கிட்ட வந்து பேசணும், ஒரு வாரம் ஒட்டி இப்போ வந்து நீங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஏன் ஃபோன் காலாக ரிசீவ் பண்ண, நான் வரேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மீட்டிங் இது நான் வரேன்னு சொன்னேன். சரி மேனேஜர்லாம் மீட்டிங் போயிட்டாங்க, உட்காந்துருந்தேன். மீட்டிங் போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் ப்ராசஸ் இஸ் கோனா ஷட் டவுன், இந்த வேலை வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஷட் டவுன் ஆக போகுது, நீ என்ன பண்ணு, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதம் விட்டு தான் பேப்பரே கிடைக்கும், ஆனால் நீ என்றைக்கே பேப்பர் வாங்கிக்கலாம், இந்த ப்ராசஸே வந்து ஷட் டவுன் ஆகுது, இன்னும் ஒரு மாதத்தில் இந்த ப்ராசஸ் மூட போகிறாங்க. ஸோ பட் யூ கேன் டேக் யுவர் பேப்பர் டுடே, உங்களுக்கு பேப்பர் எடுக்கிற மாதிரி நான் பண்ணுறேன். அப்போ எந்த வேலையை நான் விட்டு வந்தனோ, எந்த வேலையை வந்து நான் வானான்னு விட்டு வந்தனோ, ஆண்டவர் எனக்கு அந்த வேலையில் எனக்கு பேப்பரை திரும்பி கொடுத்தார். எல்லாரும் முன்னால ஒரு மாதம் முன்னாலே எனக்கு வேலையிலேருந்து என்னை ஆண்டவர் அந்த என்னோட தீமையோட நன்மையாக மாற்றினார். இது வந்து நான் தான் அந்த வேலையை விட்டு வந்தேன். ஆனாலும் God did something, அங்கே ஒரு மிராக்கிள் பண்ணார். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு மாதம் அவங்க வேலை செஞ்சுட்ட பிறகு தான் பேப்பர் கொடுத்து அவங்க சேலரி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்பாட் நான் போன அன்னைக்கே எனக்கு அந்த பேப்பர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீ திரும்பி இப்போ கண்டினியூ பண்ணாத, ஏன்னா திரும்பி ஒரு மாதத்துல எப்படி தான் இந்த ப்ராசஸ் ஷட் டவுன் ஆகிடும், அது பதில் இன்னைக்கே நீ போயிடு, நான் பேப்பர் வாங்கி தரேன்னு சொல்லி அன்றைக்கே எனக்கு பேப்பர் கிடைச்சி. ஸோ அந்த பேப்பரை வச்சு தான் என்ன பண்ணேன், வெளியே வந்தேன். 2012 ஆகஸ்ட் மந்த் வந்து August 1st அதுக்கு மேலே ஒரு இடத்துல இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போனப்போ என்னாச்சுன்னா, காசு கொடுக்கணும், எங்கேயே காசு இல்லைப்பா, அதனால வேலை தேடி வந்துக்கிறேன், அட்ரஸ் சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு அந்த பேப்பரில் அட்ரஸ் வச்சு நானே டைரெக்டாக இன்டர்வியூ போனேன். அந்த இடத்துல போய் ஐ ஸ்டார்டட் அ நியூ ஜாப், இன்டர்நேஷ்னல்
பிபிஓவில் வந்து ஒரு வேலை கிடைச்சி 2012 ஆகஸ்ட் அங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ ஆகஸ்ட்டில் அங்கே ஜாயின் பண்ணுறதோட திரும்பி I didn't come out of my addiction. August 2012, I was still in it. என்னோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு. ஸோ ஸ்டில் I was like that only. So still I didn't have that encounter with God. So God இப்போ 2 மிராக்கிள் பண்ணிட்டார், எனக்கு அவர் மேலே ஒரு ஃபெய்த் வந்துச்சு. ஆனால் ஸ்டில் I had a belief. ஸோ எல்லாம் சேம் கடவுள் தான் அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த தாட் வந்து எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ டில் ஆகஸ்ட் 2012 புது இடத்துல போய் ஜாயின் ஆகிட்டேன். இப்போது வாங்கின சேலரியோட ஜாஸ்தியான ஒரு சேலரியில் கடவுளை எடுத்து வச்சுட்டாரு. தென் அந்த புது இடத்துக்கு போயிட்ட பிறகு தான் 2012 நவம்பர் 1 அப்போ தான் ஒரு பெரிய என்கவுண்டர் என்னோட லைஃப்பில் நடந்துச்சு. தட் இஸ் வென் காட் டெலிவர்ட். 2012 நவம்பர் 1 தான் டெலிவரன்ஸ். அப்படின்னா அன்னைக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் மார்னிங். அன்றைக்கி மார்னிங் கூட வந்து என்னோட பழைய ஏரியாலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்லாம் வந்தாங்க. என் மம்மி டாடி வந்து they had gone to a prayer meeting. So மோன்சி லாசரஸ் ஒரு 12 hours prayer meeting வந்து அவங்க போயிட்டு இருந்தாங்க. நவம்பர் 1 2000 அப்போ தான் நடக்கும். ஸோ அவங்க 2 பேரும் வந்து அப்போ பிலீவர் ஆகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே வந்து ஆண்டவர் அக்செப்ட் பண்ணாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணல. வி யூஸ் டு மாக். அவங்க வந்து கிண்டல் பண்ணோம், நீ வந்து கடவுளை விட்டு போயிட்ட, நீ மாதா விட்டு போயிட்ட, நீ சர்ச்சை விட்டு போயிட்ட, கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார், உங்கள் சர்ச்சில் அலுவலியா குரூப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் கிண்டல் பண்ணோம். ஸோ அவங்க போகும்போதே நாங்கள் போக மாட்டோம் அவங்க சர்ச்சுக்கெல்லாம். We never used to go to the church. ஸோ அவங்கள வந்து மார்க் பண்ணோம். ஸோ அவரும் பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுவார். எங்கள் மம்மி டாடியோட பாஸ்டர் வந்து ஃபிலிப்னு சொல்லிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு, அவரும் பாஸ்டர் ஃப்ரான்சிஸ், அவங்க 2 பேரும் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்பப்போ ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. அவங்களும் வந்து ஹோப் கொடுக்கும். when I used to be discouraged வந்து தெரியாது, ஒரு கரெக்டான டைமில் ஆண்டவர் அவங்களை அனுப்புவார். அப்போது ஒரு ஹோப்ஃபுல்லாக ஒரு வார்த்தை என்ன பேசிட்டு போவாங்க. So that gave me encouragement. ஆனால் அவங்க சர்ச்சுக்கு போகணும்னு எனக்கு ஒன்றும் தோணல. பொரியணும் வந்து எனக்கு அந்த இதுவே வரல. ஸோ இன்னும் அந்த வாய்ஸ் வந்து எங்கிட்ட ஒன்றும் பேசியிருந்தா இது நெவர் கிவ் அப், டோன்ட் கிவ் அப், டோன்ட் இல்லை டிஸ்கரேஜ் ஆகிடாதுன்ற மாதிரி அந்த வாய்ஸ் எப்பவுமே எங்கிட்ட இன்னும் தட் ஸ்டில் ஆட். அது ஒன்றும் என்னோட கனெக்டடாகவே இருக்குது. ரொம்ப வருஷமாக என்னோட கனெக்டடாக தான் இருக்குது. யார் என்ன விட்டு போனாலும் அந்த வாய்ஸ் வந்து எங்கிட்ட பேசினே இருக்குது. டோன்ட் கிவ் அப் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து பேசினே இருக்குது. நீ டிஸ்கரேஜ் ஆகாத, யூ கேன் ஸ்டில் ஓவர் கம், இதில் நீ வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி இட்ஸ் வாஸ் ஸ்டில் கிவிங் மீ ஹோப். ஸோ அன்றைக்கி அந்த நவம்பர் 1 அன்றைக்கி வந்து அவுட் ஆஃப் ஸோ மெனி இயர்ஸ் ஸோ யாருமே இல்லை வீட்டில். ஸோ இவங்களும் வந்து போயிட்டாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் எல்லாம் போயிட்டாங்க. ஸ்டில் ஐ வாஸ் அப்போ இவங்க போய்க்கிறாங்களே அந்த டிவியில் இவங்களை பார்க்கலாம், அந்த மீட்டிங் நடந்துருக்குது. ஸோ வில் வாட்ச் அந்த டிவின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணேன். ஏதோ ஒரு டிவியில் அப்போது லைவ் வந்துச்சு. I don't know the pastor's name ஒன்றும். அப்போ யார் அந்த பாஸ்டர், யார் ப்ரேயர் பண்ணாங்க அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. பட் என்னன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் நடக்கும். நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் டிவி முன்னால் ஐ ப்ரேட், காட் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக ஐ ஹேவ் ஸ்ட்ரகிள் வித் திஸ் அடிக்ஷன், ஐ வாண்ட் கம் அவுட் ஆஃப் இட். இல்லை நான் வெளியே வரணும், இதுலேருந்து நான் வெளியே வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் கண்டினியூ திஸ் இந்த சேம் லைஃப். எனக்கு வேணாம், சேஞ்ச் பண்ணுவேன் என் லைஃப்பை, bring a change in my life. நான் இதை வந்து வெறுக்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் அகெயின் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் நாள், the next day itself, 2nd of November, when I went back to the ஆஃபீஸ் போகும்போது அன்றைக்கி நைட்டே அன்றைக்கி ஈவினிங்கே எங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாளே என்னால் வந்து என்ன பண்ண முடியல, நான் பண்ணியிருந்த எந்த பழக்கத்தையும் என்னால் திருப்பி பண்ண முடியாமல் போயிடுச்சு. கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். ஸோ இது யார் எந்த ஊழியக்காரன் மூலியமோ I was not delivered. So God himself used someone, I don't know who it is. ஸோ ஏன்னா அது ஏன் அதை தெரிவிக்காம இருக்கிறாருன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா if God had told me this is இவங்க மூலியமாக தான் நீ எனக்குள்ளே வந்தேன்னு சொன்னால் நான் அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்கலாம். பட் God maybe he knew it. ஸோ ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவாக இருந்துச்சு. ஸோ he himself brought a deliverance in my life. So next day I couldn't do anything what I was doing. அவ்வளோ வருஷமாக பண்ணியிருந்த எந்த விஷயத்தையும் என்னால் பண்ணவே முடியல. ஸோ சம்திங் had completely totally left me. ஸோ எல்லாம் என்னோட கெட்ட வார்த்தை எல்லாமே போயிடுச்சு. It all changed in one day, one night. Next day I was totally a new man. புது மனுஷனாக மாறி, புது மனுஷனாக சேஞ்ச் ஆகி எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்கும், ஏன் எங்களோட நீ வரமான்ற பிரேக், ஸ்மோக் பிரேக்கெல்லாம் வரமான்றிய. ஆக்சுவலாக ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்மோக்கிங் பிரதர். எனக்கு ஸ்மோக் பண்ணணும்னு வந்து தோணல. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் கம்மிங் டு யூ ஃபார் அ பிரேக்.
எனக்கு அந்த ஃபீலிங்கே இல்லை இப்போ வந்து ஸ்மோக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் போனேன்னா ஒரு சிகரெட்டில் 2 சிகரெட் அடிக்கணும், இல்லை 3 அடிக்கணும் ஒரு டைமில். ஸோ ஐ வாஸ் அ செயின் ஸ்மோக்கர். ஆனால் அதை போய் அந்த அன்னி ஆஃப்டர் திஸ் என்கவுண்டர் வித் காட் நெக்ஸ்ட் டேலேருந்து என்னால் பிரேக்கே போக முடியல அவங்க கூட. ஸோ ஐ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் அந்த பிரேக்கை வந்து அப்படியே விட்டுட்டேன். நான் செப்பரேட்டாக போயிடுவேன். ஸோ இன்னும் அப்போ எனக்கு கைடன்ஸ் தேவையாக இருந்துச்சு. இந்த சேம் வீக் அது ஆகிட்டு அந்த சேம் வீக்கில் வந்து ஐ வாஸ் டூயிங் 7:30 to 4:30 ஷிஃப்ட். ஸோ என்ன பண்ணுவோம், 4:30 வீட்டுக்கு வந்தோன்னா 5:30 மாஸ் இருக்கும் இன்ஃபென்ட் ஜீசஸ். ஸோ மாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வந்து தூங்கிடுவேன். ஸோ அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் இருந்தேன். ஸோ இட் வாஸ் ரொட்டேஷன் ஆஃப். ஸோ ஐ டென்ட் ஹேவ் ஆஃப் ஆன் சண்டேலாம் ஆஃபெல்லாம் இருக்காது. பட் அன்னைக்கு வந்து ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. த ஃபாலோயிங் சண்டே ஆஃப்டர் ஐ காட் டெலிவர்ட், த ஃபாலோயிங் சண்டே ஐ வாஸ் கெட்டிங் ரெடி. த சேம் வாய்ஸ் என் கூட பேசினே இந்த வாய்ஸ் வந்து அன்னைக்கு என்கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா, why don't you go to this church? இவ்வளோதான், ஒரே ஒரு வாய்ஸ் தான். ஏன் இந்த சபைக்கு நீ போகக்கூடாது? இங்கிலீஷில் why don't you go to this church today? அவ்வளோதான். அப்போது கிளியராக எங்கள் அம்மாவோட எங்கள் மம்மி டாடி போயிருந்த அந்த சர்ச், லிவிங் லைக் சர்ச், why don't you go to this church? அப்போ நான் வந்து சொன்னேன், நான் நீ வந்து உங்கள் சர்ச்சுக்கு வரேன், நீ வந்து தோணும் உங்கள் சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி தான் ஐ வென்ட் டு த சர்ச். அப்படிதான் என்னோட சர்ச்சோட இது ஸ்டார்ட் ஆச்சு. தட் இஸ் ஹவ் ஐ வென்ட் டு பிலீவர்ஸ் சர்ச். அங்கே போகும்போது தான் ஐ வாஸ் ஸ்டில் ப்ரெட்டி நார்மல். ஐ ஹேட் லாங் ஹேர்ஸ், பியர்சிங் இருந்துச்சு, ஐ க்ளோதிங், வெளிப்புறமான எந்த மாற்றமும் என்னோட லைஃப்பில் ஒன்றும் வரல. காட் ஹட் சேஞ்ச் மை ஹார்ட். என்னோட இருதயத்தை மாற்றிட்டார், என்னோட அடிக்ஷன் வந்து ஃப்ரீ பண்ணிட்டார். பட் ஐ ஹேட் டூ மெனி கொஸ்டின்ஸ் இன் மை லைஃப் பிகாஸ் ஐ வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேத்தலிக், strong believer of Mary, strong believer of Anthony. I was a very strong believer in the saints in the religion, Christianity, religion. அதை பார்த்து அந்த கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். டு ப்ரே, இந்த டியூஸ்டேனா வந்து ஆண்டனிஸ் கிட்ட போகிறது, சாட்டர்டேனா ஒரு மேரியை தேடி போகிறது. ஸோ அப்படி தான் இருந்துச்சு என்னோட ஃபெய்த். ஸோ அதுலேருந்து so whatever questions I had, so whatever question I வந்து எங்க பாஸ்டர் கேட்கும். So whenever I went to the church I used to have a question. So why you people are clapping your hands and praising God? So என்னோட பாஸ்டர் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனசு, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சன். So he had a very good knowledge of the Bible. So நான் எப்போல்லாம் கொஸ்டின் கேட்குறோன்னா he never used to feel bad. எந்த கொஸ்டின் கேட்டாலும் he used to answer that question very clearly. So he never used to say I don't know. அந்த கொஸ்டின் வந்து கிளியராக ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுதான் ஸ்லோவாக என்னோட ஃபெய்த் வந்து பில்ட் ஆச்சு. ஸோ பட் ஐ ஸ்டில் டிட் டிசைட் டு அக்செப்ட் கிரைஸ்ட். அப்போது வந்து நான் பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். அப்போ தான் வந்து பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ ஸ்டார்டட் ரீடிங் த பைபிள். ஸோ தட் இஸ் வாட் கேவ் மீ பவர் டு ஓவர் கம் த அடிக்ஷன். ஏன்னா அந்த பிரேக் டைமில் என்ன பண்ணேன், ஐ யூஸ் டு டெல் பீப்புள் ஹவு ஜீசஸ் ப்ராட் மீ அவுட். எப்படி ஆண்டவர் வந்து எடுத்துன்னு வந்தார். வெரி early 2012 I was just come out. I used to speak about my testimony to many people. ஸோ எப்படி ஆண்டவர் என்னை வந்து ஒரே ஒரு ப்ரேயரில் ஒரே ஒரு நாளில் என்னை விடுதலாக்குனாரு, எப்படி நான் எப்படி மாறுகிறேன்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து ஆண்டவர் பற்றி நான் அதை வச்சே வந்து ஐ ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் த காஸ்பிள். ஐ ஸ்ப்ரெடட் ஹவு ஜீசஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ ஸ்டில் கோயிங் டு த சர்ச், வெரி க்ளோஸ் டு மை பாஸ்டர். சர்ச்சு முடிச்சுட்டு போய் கூட அவர் கூட தான் இருக்குவேன். ஸோ நிறைய விஷயத்த வந்து எனக்கு புரிய வச்சார். எதுக்குமே என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இந்த மாதிரி நீ பண்ணணும், அப்படி பண்ணணும், உன் லைஃப் வந்து இப்படி மாற்றிக்கணும், நீ இதை சேஞ்ச் பண்ணணும், நீ போட்டுக்கிற துணியை மாற்றிக்கணும், அத்தை மாற்றணும், இத்தை மாற்றணும், எதுவுமே சொல்லு. ஸோ he didn't say anything about anything. So he was not bothered about the outside. Inside he was building the inner man. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட ஊழியக்காரர் தான். அதை நான் அந்த தைரியம் சொல்லுவேன். ஏன்னா the kind of faith he built in me about Christ. ஸோ அது காரணம் வந்து அவர் தான். So Pastor Philip வந்து he's been a very big help in my life. So he strengthened me, helped me in my faith journey. So slow அப்படியே சர்ச்சில் ஒரு பார்ட்டாக ஆகி
அவருக்கு நான் ப்ரேயர் பார்ட்னர் ஆகி அவர் கூட நான் ப்ரேயர் போக ஆரம்பித்தேன். ஸோ மினிஸ்ட்ரி கூட நான் போவேன், எங்கே போனால் என்னை கூட்டின்னு போவார். ஸோ ஐ வாஸ் தேர் வித் ஹிம் எவ்ரிதிங். ஸோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த சர்ச் ஐ வாஸ் வித் மை பாஸ்டர். ஸோ தென் ஒன்லி அப்போ தான் டிசைட் பண்ணேன், ஸோ ஐ ஹேவ் டு கெட் பேப்டைஸ்ட். ஸோ இப்போ நம்ம உண்மை தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த பீரியடில் அந்த ஒரு வாரம் தான் சர்ச்சுக்கு போனேன். அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஐ யூஸ் டு கோ பேக் டு மை சர்ச், கேத்தலிக் சர்ச் திரும்பி போவேன். ஆனால் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம சர்ச்சுக்கும் இந்த கேத்தலிக் சர்ச்சுக்கும் அப்போ நான் என்ன பண்ணேன், காத்தல மாஸ் போயிட்டு வெளியே வெயிட் பண்ணேன். ஃபாதரை வந்து பிடிச்சிட்டேன், வெளியே ப்ரீச் பண்ணிட்டு வெளியே வந்தார், லாக் பண்ணிட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள், ஏன் உங்கள் சர்ச்சில் வந்து சின் பற்றி பேசுறதே இல்லை, why you don't speak about sin, and there are so many people in sin, addiction, இதெல்லாம் இருக்கும்போது ஏன் உங்கள் சர்ச்சில் வந்து ப்ரீச் பண்ணுறதில்ல, ஐ ஃபீல் இட் இஸ் நாட் ரைட், பைபிளோட கரெக்டாக இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரி டேரெக்டாக ஒரு ஃபாதர்கிட்டே சொல்லிட்டேன். இப்போ ஃபாதர்கிட்ட பேசிட்டு அவரும் வந்து ஏதோ பேசிட்டு போயிட்டார். இல்லை நம்ம வந்து வரப்போகிற நாளில் அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஸோ தென் ஐ காட் பேப்டைஸ்ட் 2013 May. I got baptized, and with hope all my past is being destroyed. I am a new man in Christ. என்னோட பழைய மனுஷன் வந்து செத்துட்டான், இப்போ ஒரு புது மனுஷனாக நான் மாறிட்டேன். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ நான் அப்போ அவ்வளோ வருஷமாக என்கிட்ட பேசின அந்த பொருள் யார், அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்போ தான் நான் பைபிள் எடுக்கும் போது தான் எனக்கு காட்டினேன். தட் இஸ் none other than the Holy Spirit. Holy Spirit, கடவுளோட வார்த்தை தான் அந்த நெவர் கிவ் அப்ன்ற ஒரு வார்த்தை. புக் ஆஃப் எஃபேஷியன்ஸில் வந்து 6th சாப்டர் போனோம்னா அந்த இடத்துல குட் நியூஸ் பைபிளில் வந்து இருக்கும், நெவர் கிவ் அப்ன்ற ஒரு வார்த்தை. அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட், இந்த வார்த்தையை வச்சு தான் நான் என்ன பண்ணேன்னு ஐ வாஸ் என்கரேஜிங் எவ்ரி டே. எப்போல்லாம் டிஸ்கரேஜ் ஆகும், ஸோ ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தார். அப்போ வந்து என்னோட ஸ்ட்ரகிள் வித் அதை வந்து ஹெல்ப் பண்ணிட்டே வந்தார். ஸோ ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து இந்த வெளியே கொண்டு வரதுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஹோலி ஸ்பிரிட் தான். ஸோ 2013 ஐ காட் பேப்டைஸ்ட் மேல. ஸோ அப்பயே வந்து ப்ரேயர் பண்ணோம், இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ்லலாம் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ யூஸ் டு ப்ரே, எல்லாம் இந்த கார்பரேட்லலாம் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ யூஸ் டு ப்ரே. தென் May 2013 I got baptized. August 15, 2013 I started a prayer group in my office with only 2 people. 2 பேர் வச்சு only ஒரு prayer group start பண்ணோம். ஒரு half an hour break, ஒரு 15 minutes breakல வந்து ஒரு prayer start பண்ணோம். Within 15 minutes every Thursday. That was a Thursday on August 15, 2013. அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அந்த 2 பேருன்றது வந்து 20 பேர் ஆனாங்க, 20 பேர் வந்து அதில் ஜாஸ்தியானாங்க. God led me in that place for nearly 11 years. 11 years, 10 years வந்து ப்ரேயர் நடத்திக்கிறோம் ஒரே ஒரு இடத்துல. ஸோ எங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து இந்த ஒரு ஆஃபீஸில் நான் ப்ரீச் பண்ண வைக்கிறாரு. பிகாஸ் God made me remember. நான் உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக நான் பேசினேன் ஒரு ட்ரீமில், நீ வந்து இந்த மாதிரி ப்ரீச் பண்ணுவேன் அந்த மாதிரி ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னது உண்மையாக்கினார். அப்போ அவர் ஃபோன் பண்ணி சொன்னேன், ப்ரோ நீ வந்து சொன்னது வந்து உண்மையாகிடுச்சு என் லைஃப்பில். இட் பிகேம் ட்ரூ தட் ஐ எம் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட் டுடே இன் ஆஃபீஸ் இந்த கார்பரேட்டில். அப்போ தான் அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி ப்ரேயர் நடத்திக்கிறாங்க, பட் தட் ஹேட் ஸ்டாப்ட். ஸோ நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட பாஸ்டர் தான். ஸோ அவர் ப்ரீச் பண்ணுறது என்ன பண்ணோம், ஐ யூஸ் டு ரைட் டவுன் எவ்ரி சண்டே. அன்றைக்கி சண்டே அந்த மெசேஜ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசிடுவார். ஸோ அந்த வாரத்தில் பேசுவார், இந்த மெசேஜில் என்ன ஒரு விஷயம் எங்களை பேசிடுவார். ஸோ பட் ஈவன் தோ ஐ யூஸ் டு மேக் அ நோட் ஆஃப் திங்ஸ், ஐ யூஸ் டு கம் அண்ட் மெடிடேட். அந்த சண்டே கொடுக்குற அந்த வார்த்தையை எடுத்து வீட்டில் எடுத்து திரும்பி ஒரு வாட்டி மெடிடேட் பண்ணணும். சத்தியம் என்ன பண்ணணும், தேர்ஸ்டே ப்ரேயரில் எனக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை வச்சு நான் ப்ரீச் பண்ணுவேன். அவர்கிட்ட தான் கேட்கணும் எப்படி ப்ரீச் பண்ணணும். சேம் தான், இப்போ நான் கொடுத்துக்கிற வார்த்தையை போய் ப்ரீச் பண்ணணும் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ நானே தான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரீச்சிங். ஐ டென்ட் கோ டு எனி கிளாஸ், எப்படி ப்ரீச் பண்ணணும், இது கரெக்டாக இது ராங்கா. ஐ வாஸ் ப்ரீச்சிங் டு பீப்புள். ஆல்ரெடி 2012 சேவ் ஆன 13 ஐ ஆல்ரெடி ஸ்டார்டட் ப்ரீச்சிங் டு அ குரூப் ஆஃப் பீப்புள். நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணாங்க என்னோட ஆஃபீஸில். ரொம்ப இம்பாசிபிள் திங், காட் மேட் a திங் which was இம்பாசிபிளை வந்து பாசிபிளாக மாற்றினார். நிறைய பேர் வந்து
they stood against me. என்னோட ஃபெய்த்தை இது பண்ண நிறைய விஷயம் வந்துச்சு. ஏன்னா ஜெயோ விட்னஸ் இருந்தாங்க, தேவர் அதர் பீப்புள், தேவர் கேத்தலிக்ஸ். ஏன் கேத்தலிக் ஃபெய்த்தை விட்டு வந்த அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ நான் உடனே வந்து சொல்லுவேன், பாருப்பா எனக்கு அங்கே விடுதலை இல்லை. ஐ டிட் ஹேவ் விக்டரி ஓவர் சின். ஆனால் இயேசு எப்போ நம்பணும்னா அப்போ தான் என்னோட லைஃப்பில் வந்து என்னால் பாவத்தை ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஜீசஸ் கேவ் மீ த பவர் டு ஓவர்கம். அவர் தான் என்னை பாவத்தை ஜெயிக்க வச்சார், என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணார், என்னை விடுதலை ஆக்கினார். அப்போ நான் அவரை தான் பின்பற்றுவேன். இந்த சர்ச்சில் வந்து எனக்கு விடுதலை இல்லை. ஐ டென்ட் கெட் டெலிவர்ட் த்ரூ மேரி, ஐ டென்ட் கெட் டெலிவர்ட் த்ரூ ஆண்டனி. எந்த செயின்ட் கிட்ட நான் ப்ரேயர் பண்ணியும் எனக்கு டெலிவரன்ஸ் வரல என் லைஃப்ல. டெலிவரன்ஸ் கேம் when I started, I only prayed a prayer to Jesus Christ to deliver. ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். அப்போ அவர் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அவரோட வார்த்தை தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அவர் வார்த்தையில இவங்கெல்லாம் இல்லை. அவங்க வார்த்தையில் நீங்கள் சோகால் செயின்ஸ், நீங்கள் சோகால் உங்களோட ட்ரெடிஷன் பிலீஃப் எல்லாம் இந்த பைபிளில் எழுதலை. ஸோ அப்பவே அவன் ஸ்டாண்ட் பண்ணுவேன் கேத்தலிக்ஸ்ல. ஏன்னா see I have love for them even now, but அவங்களோட பிலீஃப் I am against their belief. அவங்களோட ரிலீஜியஸ் சிஸ்டம் நான் வந்து I am against the religious system which they have. That is to pray to the saint, intercession through the saint, intercession through Mary. So I still respect Mary to be a honorable vessel. ஒரு தேவனை இந்த உலகத்துக்கு கொண்டு வர வந்த ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாய் மரியாதை வந்து நான் பார்க்குறேன். ஆனால் மேட்சில் இருக்கிற செயின்ட்டுமே வந்து ஆண்டவருக்காக அவங்க செயிண்டாக இருந்தாங்கன்னு பார்க்குறேன். பட் ஐ டோன்ட் ஃபீல் அ நீட் டு ப்ரே த்ரூ அ செயின்ட். ஒரு செயின்ட் மூலியமா நான் ஆண்டவர்கிட்ட வரணும்னு எனக்கு அவசியமே இல்லை. The reason is I can speak to him directly. நிறைய பேர் எனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, எப்படிப்பா நீ அம்மா கிட்ட இப்போ கோச்சுக்கணும், அப்பா மூலியமா போக மாட்டேன். நான் எங்கள் அம்மா கிட்ட கோச்சுக்க மாட்டேன், எங்கள் அப்பா கிட்ட டேரெக்டாக நான் ஏசப்பா நான் பேசுகிறேன்ப்பா, யார்கிட்ட கோச்சுக்க தேவையில்லை. I don't have to go through anyone to God. When God has opened the door where I can go directly. ஸோ அதுதான் ஜீசஸ், நான் அவர்கிட்ட டேரெக்டாகவே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அப்படிதான் என்னோட மினிஸ்ட்ரியை வந்து தொடங்கினேன். ஸோ that is how ministry started. So that is how I started preaching the word, and that is how God changed my life. That is how I started preaching the word of God. So after coming out of addiction, I started a small prayer in 2013. Now for church start avla. Okay. Begin avla. Glory to God. But Pastor, at the same time we said that, in the time la vandu you were someone who was addicted to alcohol, all cigarettes and all that, and you were like a Catholic. But all of a sudden நீங்க வந்து இப்போ you started evangelizing, ஆண்டவரோட வார்த்தையை ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஆஃபீஸில். you started going to church regularly. உண்மையான ஆண்டவரோட வார்த்தையை ஏற்றுக்குன்னு நீங்கள் நடக்கிற அந்த டைமில் how was people's reaction? How was your family's reaction about it? Like உங்களோட அப்பா அம்மா வந்து உங்களை பார்த்துருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் அடிக்ஷனில் இருந்தப்போ எப்படி இருந்தீங்க? how were you like a Catholic and all that? So how was their reaction personally for you? What it meant to you? See, my dad was very supportive. Like என்னோட அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ அம்மா வந்து என்னன்னா she wanted me to settle down and then do a ministry அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து என்னோட பாஸ்டருக்கு எப்படி he had a own house and he was doing ministry. சார் நான் எப்போல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்லை சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நீ செட்டில் ஆகணும், அப்பமா தான் நீ மினிஸ்ட்ரி பண்ணணுன்ற மாதிரி அவங்களோட இது இருந்துச்சு. ஸோ ஐ ஃபீல் மை டேட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா டேட் வந்து எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்து ஸோ என்கரேஜ் பண்ணுவார். ஸோ ஹி ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் இன் மை லைஃப். ஸோ டேடோட சப்போர்ட் வந்து எப்பவுமே இருந்துச்சு. ஸோ பட் ஐ ஹேட் பேட்டில் வித் பீப்புள் லைக் த கேத்தலிக்ஸ் வருவாங்க நிறைய பேர், அவங்கள டெஸ்டிஃபை பண்ணுவாங்க ஆண்டரை பற்றி, அவங்களோட ஃபெய்த் நம்மளால் வந்து பைபிளோட வார்த்தை தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி டெஸ்டிஃபை. மை சேலஞ்ச் வாஸ் வித் ஒன்லி தோஸ் பீப்புள் who are my people. கேத்தலிக்ஸாக இருந்தவங்கிட்ட தான் என்னோட சேலஞ்சே இருந்துச்சு. பிகாஸ் ஏன் நீ சர்ச்சை விட்டு போனேன், ஏன் இந்த செயின்ட்லாம் வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ they had too many questions which was எப்படி என்ன திரும்பி நீ வந்து நீ வரணுன்ற மாதிரி புல் பண்ண நிறைய ஃபைட் பண்ணேன், நிறைய விஷயம் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்துச்சு. So I only overcame all of that with the help of the word of God and with the help of my pastor. So அவர்கிட்ட தான் அவங்க கேட்குற எந்த ஒரு கேள்வி எனக்கு தெரியலன்னா என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணேன். நான் அவர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி எங்கள் பாஸ்டர் கேட்கும், அவர் வந்து சொல்லி தருவார். அவங்ககிட்ட போய் பேசுன்னு சொல்லுவார். இது மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டோட வார்த்தை வந்து இப்படி இருக்குது, ஜெயோ விட்னஸை கூட்டினாருன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, கூட்டினாரு சொல்லி நம்ம பேசலாம். யாருன்னா வரட்டும், சேலஞ்ச் பண்ணலாம், எதுவும் கவலையே இல்லை
அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுவோம், நான் எங்கள் சர்ச்சுக்கு கூட்டினாங்க. எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், சர்ச்சுக்கு இருக்கணும், மினிஸ்ட்ரி ஆண்டவருக்காக பண்ணணும். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல எங்கள் ஆஃபீஸில் என் கூட வேலை செய்கிறவங்க இட்டுனார். ஐ யூஸ் டு மேக் ஷுர் அட்லீஸ்ட் 10 people 5 people எப்படின்னா அவங்க இட்டுனாலும் எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வாங்க எங்கள் சர்ச்சில் மிராக்கிள் நடக்கும், ஆண்டவர் உங்களை மாற்றுவோம், லைஃப்பை மாற்றுவார், சேஞ்ச் பண்ணுவார். தட் இஸ் மை ரிலேஷன்ஷிப் வாஸ் வித் சர்ச். ஸோ அப்படி தான் ஒரு ஃபயரில் இருந்தோம் சர்ச்சில். அவங்க சர்ச்சுக்கு அவங்க ஆண்டவர் இருக்கிறாரு, எங்கள் பாஸ்டர் அற்புதம் பண்ணாருன்னு சொன்னாங்க, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் சேஞ்ச் பண்ணுவார் லைஃப்பை. இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் நடக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் இருக்குது, கம் அவுட் டு த சர்ச் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும் ஒரு சண்டே. இப்போ எல்லாரையும் கூட்டினார் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் எல்லாரும் இட்டுன்னு வருவேன். ஸோ ஒன்று ஆண்டவர் வந்து ஓவர் கம் பண்ண வச்சார். ஒரு கொஸ்டினுக்கும் பைபிள் இருந்தால் ஐ நெவர் யூஸ் டு லுக் ஆன்சர்ஸ் வித்தின் பைபிளில் இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு பைபிளில் தான் ஆன்சர்ன்றது வந்து ஆண்டவர் காட்டினார். தெர் இஸ் நோ ஆன்சர் ஃபார் எனி திங் அவுட் சைட் த பைபிள். ஸோ பைபிள் வாஸ் மை ஒன்லி திங் வேர் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் இன் அண்ட் அவுட். எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா பைபிளில் தான் சர்ச் பண்ணுவேன். ஐ நெவர் யூஸ் டு ஒரு ஃபோனில் போய் ஒரு கூகுள்லையோ எதுலேயுமே போய் பார்க்கவே மாட்டேன். இல்லை எந்த ஊழியக்காரரும் என்ன சொல்கிறாரு இதை பற்றின்னு போய் பார்க்கவே மாட்டேன். ஐ ஒன்லி யூஸ் டு ஆஸ்க் மை பாஸ்டர். என் பாஸ்டர் மட்டும்தான் கேட்கணும், வேறு எந்த பாஸ்டரையும் வந்து நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியவும் தெரியாது. ஐ ஒன்லி யூஸ் டு ஆஸ்க் அண்ட் ஐ யூஸ் டு மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோட வார்த்தையை மட்டும்தான் மெடிடேட் பண்ணுவேன். ஸோ அதை விட்டு வெளியே வர எந்த ரெவலேஷனும் அக்செப்டே பண்ண மாட்டேன். ஸோ that is the things I faced. That is how it was initially. Okay. But at what time நீங்கள் வந்து இப்போ டிசைட் பண்ணீங்க that you have to start your own church? நீங்கள் வந்து you'll have to start your own church start பண்ணி நீங்கள் ப்ரீச் பண்ணோம். By that time did you already know? ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு group of peopleக்கு ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. So did you know or did God speak to you that you're going to be a pastor, or how was it? How do you know that you're going to be a pastor? நான் 2013 வந்து ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஸ்டில் அலைன்ட் வித் த சர்ச். ஸோ நான் என்ன தான் மினிஸ்ட்ரி பண்ணாலும் அதை சபையில் வந்து சொல்லி அதுக்காக அவங்களும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. பட் 2013 நான் சர்ச்சில் இருக்கும்போது அப்போ தான் ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி. காட் என்கரேஜ் மீ அகெயின் ஐ ஹேட் அன் என்கவுண்டர் வித் காட். ஸோ ஃபஸ்ட் என்கவுண்டர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு and the group of their friends, they are all about to commit a very big sin, adultery. ஒரு பொண்ணு ரெடியாக இருக்குது, ரூம் ரெடி, எல்லாமே ரெடி. ஸோ they are going to commit a very big sin. That is the first time ever after God helped me hearing his voice for so many years. I heard a voice in my dream. Godோட ஒரு தெளிவான ஒரு குரல் கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த ட்ரீமில் வந்து சொல்கிறார், go and tell this person that he is going to commit the sin of adultery. இந்த விபச்சாரன்ற ஒரு பாவத்தை அவன் செய்ய போகிறான். இந்த பாவத்தை அவன் செஞ்சுட்டானா என்னை விட்டு தூரம் போயிடுவான். Go and tell him அப்படின்றார். This is the first time I again encountered that voice. இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. This voice was never heard before. So all this while I was hearing a voice which was very சைலண்டாக ஒரு நம்ம ஹார்ட்டில் பேசுவாங்க. This was a voice which I heard directly. காடோட வாய்ஸே வந்து என்கிட்ட நிறைய இடத்துல காடோட வாய்ஸ் தான் பேசிச்சு. ஆனால் இந்த வாய்ஸ் வந்து வேற ஆயிடுச்சு. நான் சர்ச்சுக்கு போம் அப்படின்னு சொன்னது ஒரு வாய்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து பேசுனதெல்லாம் ஒரு வாய்ஸ். ஆனால் இப்போ நான் கேட்குற வாய்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. திஸ் வாஸ் அ வாய்ஸ் ஆஃப் த லார்ட். அதனால இப்போ அந்த வாய்ஸ் வந்து எனக்கு அப்படியே கேட்டுக்கிற மாதிரி தான். அந்த வாய்ஸ் வந்து என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணேன், அந்த 10 days அந்த ஆண்டவர் ஆகிட்ட பிறகு ஒரு 10 நாள் வந்து ஐ நெவர் வென்ட் டு மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு எங்கே இருக்கிறானோ அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பயம் இருந்துச்சு. பிகாஸ் வாட் ஐம் சேயிங் இஸ் கரெக்ட். அது கரெக்டாக ராங் ஆகிடுச்சுன்னா என்னை எல்லாரும் தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதை ஓடி ஒழிஞ்சேன். அதை சொல்ல நம்ம எப்படி சொல்லுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி ஒழிஞ்சேன். குரல் வந்து பேசிக்குது. ஆனால் தட் வாய்ஸ் இஸ் தேர். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ட்ரீம். ஆனால் போய் சொல்ல ஐ டிடன்ட் கோ அண்ட் டெல் ஹிம். அந்த 10 நாள் ஓடி ஒழிஞ்சானா நாளைக்கு அவன் அந்த தப்பு பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு நாள் முன்னாடி அவனே என்னை கூப்பிட்டான். ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்னு. ஆனால் அவனால் நான் எங்கிட்ட பேசாமல் அப்படியே போயினேங்கிற. ஏன்னா யூஸ் டு ஒர்க் அரவுண்ட் 700-500 people. ஸோ ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயினே இருந்தானா நீ வந்து மாட்டிக்கணும். நான் சொன்னா உனக்கு பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி ட்ரீம் வந்துச்சு. இந்த ட்ரீம்
God told me that you are about to commit a sin which is adultery. The sin நீ commit பண்ண போற, and if you're doing that sin, God says you cannot be with him, you will be separated from him அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னும் போது அந்த நாங்கள் இருந்த 10 பேர் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த ஒரு பேல இருந்து எல்லாருமே ஷாக். அவங்க வந்து சொன்னாங்க, எல்லாருக்கும் வேர்த்துச்சு. நான் சொன்னேன், ஏன்னா the girl is ready, room ready, எல்லாமே ரெடி, நாளைக்கு அவங்க போகணும் அந்த தப்பு பண்ணுறதுக்கு. ஒரு நாள் முன்னால் காட் வந்து அவங்ககிட்ட பேசினேன். ஸோ தட் வாஸ் a terrifying thing. அவன் வந்து சொன்னான், ஆமாம் நீ சொல்றது உண்மை தான், எல்லாமே ரெடியாக வச்சுட்டோம், எல்லாமே இந்த மாதிரி இருந்துச்சு, we were about to do this and God has spoke to you. அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆண்டவர் மேலே. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரீம். அந்த மாதிரி நிறைய ட்ரீம் ஆண்டோட வாய்ஸை கேட்கிறேன் நிறைய வாட்டி. ஆனால் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் when I had an encounter with God, power of God எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் என் லைஃப்பில், gift of God. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ராஃபஸி, நிறைய விஷயம். ஒரு இடத்துல ட்ரெஸ் வாங்க போய் ஒரு வீட்டில் எங்கள் டேடி கூட்டு போனாங்க. டேடி அவங்க ஃப்ரெண்டு, நாங்கள் ஒருத்தர் கேன்சர், அவருக்கு ப்ரேயர் பண்ணி அவர் ஹீல் ஆகிட்டார். ஸோ too many miracles God used me where I was still in the church. சர்ச்சில் நான் அவ்வளோ பிலீவராக இருந்தேன். But still God used me wherever I went out. எங்கன்னா யாருன்னா ப்ரேயர் கூப்பிட்டாங்க, நான் போய் ப்ரேயர் பண்ண கை வச்சுன்னா ஹீல் ஆகிடும். ஸோ கேன்சர் இல்லை இது, இந்த மாதிரி ப்ராஃபஸி ஆண்டவர் சொன்னார். ஸோ பிஃபோர் even it could happen, God spoke to me. So that all that encouraged me to grow in Christ. நான் ஆண்டவர்கிட்ட இன்னும் thirsty ஆகணும்னு சொல்லி நான் I was still thirsty for God. இன்னும் ஏதாவது பண்ணணும் ஆண்டவருக்காக அப்படின்னும் போது நிறைய விஷயம் பண்ணேன். அப்போ தான் நிறைய மிராக்கிள்ஸ் இருந்துச்சு. I started doing many things for God. Okay. So, which year did you actually start, Pastor? Taniya Church எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? How was people's response to that, family response to that? ஏன்னா இப்போ you're already working professional. ஸோ இப்போ நீங்கள் வேலை விட்டுட்டு ஃபுல் டைம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளஸ் இப்போ நீங்கள் மினிஸ்ட்ரி லைக் பாஸ்டர் சர்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறப்போ how was your family support to that? Were they supportive or அவங்க வந்து எதிர்த்தாங்களா? பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, அம்மா வந்து சொன்னாங்க that நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டு then you will have to start ministering it. But now we have already started a church, you have decided to start a church. But how was people's response to that at that time? I didn't think about the church actually. 2016 is when we started a church in my local area. That was where I live. But till 2013, the 3 years, God prepared me how to preach to a crowd and the stage fear. ஒரு crowd preach பண்றது எப்படி, how to be fearless, bold preach பண்றது எப்படி. God led me. God taught me how to preach. So I was inspired to preach. In the 3 years, ஆண்டவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. He gave me training. இந்த மாதிரி preach பண்ணேன்னா my encouragement was not, I was not looking at people, like what people will say. I never bothered about people's opinion at all in my life. I still live the same thing, same principle. I go by the rule book. I don't take too much. இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அவங்க என்ன நம்மளை பற்றி யோசிக்குவாங்க, unless I hurt them. But to take my own decisions, I have never thought about what people will think. Whenever somebody is involved in it, அப்போ வந்து யோசிக்குவேன், இவங்க தான் நினச்சிக்குவாங்க அவங்க. ஆனால் என் லைஃப்பில் நான் எடுக்கிற எந்த முடிவுக்கும் I never thought till now, இப்போ வரைக்கும் நான் எடுக்கிற எந்த முடிவும் ஜனங்க என்ன நினைக்குவாங்க நான் யோசிக்கவே மாட்டேன். யோசிச்சதே கிடையாது. I was free from the opinions of people, what they say or what they comment about it. I'm not bothered about at all. அதை பற்றி நான் பாதரேஷனே இல்லை என் லைஃப்பில். ஏன்னா what God has told me is what is important. So what my family or what people say is very different. There is nothing to me. So அந்த ஒரு இதில் தான் அந்த 3 years God trained me. So still, என்னோட strength was always through the word of God தான் என்னோட பவர். ஆண்டவர் என்கிட்ட பேசணும், ஆண்டவர் வந்து பேசுகிற வரைக்கும் நான் ஆண்டவர் விட மாட்டேன். அப்போ when I started ministry, when I got baptized, God spoke to me a word from 1 Peter. என்னை பேப்டைஸ் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார். 1 Peterல வந்து ஒரு வருஷ் குரூஸ் திவாகரன் பிரதர் தான் பேப்டிசம் கொடுத்தார் 2013. So he spoke to me when he laid his hands on me. He gave me a word. So I am a person who remembers every word in every step of my life.
எப்போல்லாம் ஆண்டவர் எங்கிட்ட பேசினாரு, என்ன பேசினாரு, வந்து அப்படியே ஐ ரிமெம்பர் வெரி கிளியர்லி. எப்படி ஆண்டவர்கிட்ட வந்து இது பண்ணாரு. என்ன சொல்றாருன்னா 1 Peter chapter 3 verse 9, not rendering evil for evil or railing for railing, but contrariwise blessing, knowing that ye are called thereto, that ye might inherit a blessing. So you shall inherit a blessing. ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, bless பண்ணாரு. Then after that he spoke to me, again God spoke to me through the same man of God. So then he gave me a word from the book of Joshua chapter 1. அங்கந்த வார்த்தை கொடுத்தாரு. So this was on the baptism, day of baptism. When I got baptized, he gave me that word. Again I went back to him after the Sunday service. Again God spoke through him. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, Joshua chapter 1 verse 5, there shall not any man be able to stand before thee all the days of your life. As I was with Moses, so I will be with thee. I will not fail thee nor forsake thee. அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். மோசையோட இருந்ததை போல நான் உன்னோட இருக்கிறேன் யோசுவா. ஏன்னா உனக்கு எதிராக ஒரு மனுஷனும் நிற்க முடியாது. அப்படின்னு நின்னாவோட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா they cannot overcome. ஏன்னா as I was with Moses, I will be with you. I will not leave you nor forsake you. So these are the words which prepared me. இந்த வார்த்தையை வச்சு தான் எப்பவுமே ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ இது ப்ரேயர் பண்ணோம்னா அது ஆண்டவர் ஞாபகப்படுத்தினே இருப்பார். நான் இந்த வார்த்தையை வச்சு in every discouragement God's word spoke to me. This is what I spoke to you, so I will do. இந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். I have told you you shall inherit a blessing. So everyone I had struggled, I had battle with my thoughts and everything. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து இந்த வார்த்தை வந்து என்கிட்ட பேசினே இருக்கும். Again and again, repeatedly. No matter how many times the devil is attacking me, I am saying the same word to the devil. The devil will say, ஆண்டவர் ஒன்று அவ்வளோதான் கை விட்டுருவாரு, உன் கதை முடிஞ்சிடுச்சு, இவ்வளோ நாள் நீ இவ்வளோ தப்பு பண்ணிக்கிற, உன்னை எப்படி ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். I will still say to the devil, God has told me I shall inherit a blessing. நான் உன் வார்த்தையை நம்பல, ஆண்டோட வார்த்தையை நம்புறேன். So I used to repeatedly say that, not one time, 2 times, I used to say that many times whenever there is an attack of the devil. So I never used to fear. So those words were something which was foundation for me. So between this 2013 and 16 வரைக்கும் there were a lot of things which happened in the church. ஏன்னா நான் போய் இந்த சர்ச்சில் வந்து அங்கே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள வந்துச்சு. ஸோ நான் எனக்கும் என்னோட ஊழியக்காரங்க வந்து நிறைய பயங்கரமான ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். சாதாரணமான ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு I don't see even today, I don't see anyone like being someone like who's been like that with a pastor. எனக்கு தெரியல. ஏன்னா I used to just finish my work, வேலை முடிச்சுட்டு நைட் போவேன். ஆண்டவர் சொல்லுவார், போய் ப்ரேயர் பண்ண அப்படின்வார். போய் அவங்க பாஸ்டர் சொல்லுவார், உனக்கு ப்ரேயர்னு சொல்லிட்டு அப்போ போவேன். டக்குன்னு போய் சொல்லி அவர் ஃபோன் பண்ணி சொல்லணும், பாஸ்டர் நீங்கள் நைட் நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். போய் 2 hour ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ we used to join together and pray for the church. சர்ச்சுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். So I used to go எந்த டைம்ல நான் போவேன். So I used to join with him and pray. So இப்போலாம் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியறதில்ல. அந்த மாதிரி ஒரு ஃபயர் சர்ச்சு. ஏன்னா சர்ச் இஸ் வேர் மை லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம். நான் சர்ச்சில் போகும்போது நான் அதே சர்ச்சில் வந்து ப்ரீச் பண்ண ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். குட் ஃப்ரைடேல வந்து ஐ ப்ரீச்ட் 1 word. அப்புறமா எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு வாட்டி ஊருக்கு போயிட்டாரு. பைபிள் கிளாஸ் எங்கிட்ட கொடுத்தாரு. I preached one day in the Bible class. I remember still Psalms 52 வந்து preach பண்ணேன். So one in Bible class. So இப்படியெல்லாம் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. So church is a place where my life got transformed because there are so many people who had prayed for me. அந்த சர்ச்சில் என்ட்ரு ஆன நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, நீ இந்த சர்ச்சில் வந்தப்போ எப்படி இந்த ஆனால் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நீ உன்னே வந்து ஒரு ஊழியக்காரனா அப்படின்னா for you to see you to preach the word of God, to worship in church is very different. இன்னைக்கு வந்து உன்னோட வர்ஷிப் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சர்ச்சில் அப்படின்னு நிறைய பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த சர்ச். பட் as I said, ஹாப்பியாக இருந்த அதே டைமில் there was a lot of misunderstanding where நிறைய விஷயம் வந்து சர்ச்சில் அப்புறம் நம்மளுக்கு புரியல. அவன் வந்து
வந்து பண்ணது கரெக்டாக ராங்கா ஐம் நோபடி டு ஜட்ஜ் தெம். இப்போ அதை நான் எடுத்துனாவே விரும்பலை, என்ன விஷயம். பட் மேபி ஐ மைட் ஹவ் பீன் ராங், பட் தட் வாஸ் ஃபார் குட். ஆதரவு அதை சேஞ்ச் பண்ணார், அது நல்ல விஷயத்துக்காக சரி பரவாயில்ல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறமா நானே வந்து எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ஐ டோல்ட் ஹிம் இந்த மாதிரி நான் போகிறேன், இந்த மாதிரி ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஒரு ஸ்டார்ட் இந்த மாதிரி ஒரு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி போய் சொன்னேன். I still had that heart. I went and told him. And after that also, so many years, maybe because he had so many plans, enna vechi neriya plan vechirundar. But I didn't do that. I only did what God enukku enna சொன்னாரோ அதை பண்ணிட்டேன். நான் வெளியே வந்து ஒரு சர்ச் ஜஸ்ட் ஒரு வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ப்ரேயர் ஒரு வீட்டில் ஒரு கேதர் பண்ணோம். என் கூட சர்ச்லேருந்து வெளியே வந்தவங்க தான் என் கூட இருந்தாங்க. ஸோ அவங்களோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25-30 பேர் நான் இருந்தோம். ஸோ ஐ ஸ்டார்டட் ப்ரீச்சிங் டு தெம் இன் 2016. தென் வி காட் அ பிளேஸ். இந்த மாதிரி சர்ச் வீடு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் கேதர் பண்ணுவோம். ஈவினிங்கில் தான் நம்ம சர்ச்சை நடக்கும். அப்போ ஸ்டார்டிங்கெல்லாம் ஈவினிங் நடக்கும். ஸ்டார்டிங் மார்னிங்கில் வந்து அந்த ஈவினிங் நடக்கும், மார்னிங்கில் வந்து ஒரு 3 பேர் இருக்கும் சர்ச்சில். இப்போ நானே எங்கள் ஃபேமிலி, அப்புறமா என்னோட தம்பிங்க, என்னோட பிரதர்ஸ், என்னோட கசின், இப்போ நாங்கள் தான் இருக்கோம். எங்கள் சர்ச், இந்த சர்ச்சில் வந்து வேறு யாருமே கிடையாது, இவ்வளோ பேர் தான் இருந்தது. தட் இஸ் ஹவ் வி ஸ்டார்டட் 2016 வெளியே வந்து தட் இஸ் ஹவ் வி ஸ்டார்டட் அ சர்ச். ஸோ சர்ச் அப்படி தான் சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், சர்ச் பண்ணணுன்ற மாதிரி. ஓகே. அண்ட் ஆல்சோ பாஸ்டர் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த டைமில் இந்த இப்போ உங்களோட ஊழியத்தோட இந்த டைமில் ஹேவ் யூ ஹேட் எ என்கவுண்டர், ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்டோட உங்களுக்கு ஏதாச்சும் மறக்க முடியாது உங்களோட இந்த இவ்வளோ வருஷம் மினிஸ்ட்ரியோட பாத்தில் ஊழியத்தின் வழியில் மறக்க முடியாத ஒரு நெகட்டிவான ஸ்பிரிட்டோட எப்பயாச்சும் ஒரு என்கவுண்டராக இருக்குங்களா? நெகட்டிவ் ஸ்பிரிட்னா இட்ஸ் லைக் டீமன் பொசஸ்ட். இப்போ டீமன் வந்து பேசும்போது இனிஷியலி அந்த மினிஸ்ட்ரி வந்து எனக்கு தெரியாது. Because till 2016, see, I was very young. 2013 I started preaching. 2016 I started a church. 2016 I also got married. So I had only 3 years experience in Christ preaching the word. So the 3 years I had met so many pastors, so many men of God who I felt they were not really good. அவங்க கரெக்டாக இருந்தால் நான் சொல்ல முடியாது, நான் அந்த மீட் பண்ண பேசல. ஏன்னா they were too judgmental. ஏன்னா நான் அப்போ தான் வந்துக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்குள்ள 3 வருஷம் தான் ஆயிடுச்சு. 2013 16 3 years. I never had experience like those people. So false prophesying or நிறைய God used to show me these guys are not true. அப்போ அதே மாதிரி அவங்க ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணால் அதை அவங்க ஒரு பெரிய தப்பாக நினைக்கும். நீ ஒரு ஊழியம் பண்ணுற, இது ஒரு பெரிய தப்பு, இது ஒரு மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி. So I felt there was battle within us. ஒரு ஊழியக்காரங்களே நம்மளை எதிர்த்து நிற்கும். So there was not outside and all. So within ஒரு சர்ச்சோட இதுலேயே ஒரு நிறைய மினிஸ்டர், மேன் ஆஃப் காட் நிறைய அந்த மாதிரி டாக்ட்ரினல் விஷயம். ஸோ they used to try to make up a point. அவங்க பாயிண்ட் தான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய என்கவுண்டர். I feel that was what was negative more than anything else, because demon possessed ஓட டீல் பண்ணும்போது I never had like when I started knowing about demonic spirits and all, that was only from my wife's side, because my wife's uncle was a pastor. He's a pastor who used to deal. His name is Satya. So he's a very powerful man of God. So that was the first time I ever saw a man cast out demons the way he used to cast out. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஊழியக்காரன் நான் பார்க்கவே இல்லை அது வரைக்கும். I used to see பவர்ஃபுல்லான ப்ரீச்சருங்க பார்த்துக்கிறேன். ஆனால் gift, to use the gift of God in such a way was very different, because நானும் ஹீலிங்கெல்லாம் ஆகிடுது, மிராக்கிள் ஆகிடுது. ஆனால் இந்த டீமானாலஜி எனக்கு தெரியவே தெரியாது. டீமன் கேஸ்ட் அவுட் பண்ண முடியுமா, படிச்சுக்கிறோம், ஆனால் நேரடியாக நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ தட் இஸ் how I started seeing him. He was a very big inspiration in my ministry. And அவர் தான் அப்போ எனக்கு தெரியாது. 2016-17 தான் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் when we started praying in my house with the church. அப்போ தான் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஒரு demon possessed man.
ஸோ ஐ வாஸ் வெரி அஃப்ரேட் இது இனிஷியலாக ரொம்ப பயமாக இருக்கும். அவங்க அடிக்க வரதும் இப்போது ஃபேனை இது பண்ணுவான் அப்படின்னா ஒரு டீமன் பொசஸ் மேன் கூட வந்து என்கவுண்டர் ஆகிடும். அப்போல்லாம் ஒரு பயம் இருக்கும் உள்ளத்தில், அவன் என்ன நம்மளை பண்ணிடுவான். ஏன்னா அப்போ தான் ஐ வாஸ் வெரி நியூ டு தட் மினிஸ்ட்ரி. டீமனாலஜி, டீமனிக் ஸ்பிரிட், டீமன் அவ்வளோ வயலண்டாக ஒரு மேனை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஈவன் ஐ வாஸ் கெட்டிங் டு நோ காட். உள்ளாக எனக்கு தெரியாத கடவுள் பற்றி ஆனால் ஒன்று தெரிஞ்சு வச்சு அப்போ தான் தெரிஞ்சுங்க. 2017 இஸ் வென் ஐ ஹேட் திஸ் என்கவுண்டர். ஸோ இப்போ எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ எப்படி தான் டீல் பண்ணோம் இவங்க கூட அப்போ தான் ஆண்டவர் தெரியப்படுத்தினார். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டீல் பண்ணோம் அவர் காட்டினார். ஸோ அவரோட ஊழியத்தை பார்த்தேன். ஸோ அதுதான் நிறைய விஷயம் கற்றுக்கினேன். ஸோ ஃபார் மீ மோர் தென் திஸ் டீமனிக் ஸ்பிரிட்ஸ், பிகாஸ் காட் இஸ் மை இன்ஸ்பிரேஷன். காடோட வேர்டு வந்து எங்களை பேசும். ஸோ நெகட்டிவ் ஸ்பிரிட்டுங்க இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ண டெவலே வந்து பேசினாலும் ஆண்டோட வார்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் இன் காட்ஸ் வேர்ட். ஸோ அந்த வேர்டு வந்து என்னை வந்து தப்பிக்க வச்சிடும். வேர்டு வந்து ஆண்டவர் பேசுவோம். ஒரு பக்கம் டெவல் பேசினாலும் காடோட வேர்டு வந்து என்கரேஜ் பண்ணும். ஸோ ஐ யூஸ் டு ஓவர் கம் த தாட்ஸ், ஓவர் கம் டெவல்ஸ் ஒர்க்ஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். ஸோ எல்லா சுச்சுவேஷனும் ஆண்டவர் வார்த்தை வச்சுக்கிறார். எல்லா சுச்சுவேஷனையும் ஆண்டவர் பேசுவார் என்கிட்ட. ஸோ காட் பேசுகிற வார்த்தையை தான் என்ன பண்ணுவேன், ஐ யூஸ் டு சென்ட் அஸ் எஸ்எம்எஸ் எவ்ரி ஒன். So that is how it's not, when I started believing in Christ, அப்போதுலேருந்தே மெசேஜ் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாரும் என் பைபிள்லேருந்து. ஸோ so many years எவ்வளோ மிராக்கிள் ஆகிடுது. எவ்வளோ பேர் அடிக்க போய்க்குவாங்க. சடனாக மெசேஜ் டு நைட் வந்துட்டு நிற்க வச்சுட்டு do not be angry and sin ஒரு வார்த்தை. அப்போது சண்டையில் வந்து அந்த வார்த்தை மெசேஜ் டோன் கேட்டு நிற்க வச்சுட்டு அந்த மொபைல் எடுத்து பார்க்கலாம் மெசேஜ் வந்தது, do not be angry and sin. அடிக்க போனவங்க வந்து அடிக்காமல் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க. அப்போ வந்து சொன்ன ஒரே ஒரு மெசேஜ், நீ அனுப்பின ஒரு மெசேஜ் டோன் கேட்டால் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆண்டவர் பேசினார். ஸோ அங்கேயே அந்த வயலன்ஸ் அங்கேயே நிற்க வச்சு நாங்கள் வந்துட்டோம். ஸோ தட் ஆல் என்கரேஜ் மீ. ஸோ ஃபார் மீ நெகட்டிவிட்டி வாஸ் ஒன்லி வித்தின் த சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வேர் so called pastors, because I didn't see truth in them. அவங்ககிட்ட வந்து ஒரு உண்மையை நான் பார்க்கல. மேபி they were gifted, பட் அவங்களுக்கு வார்த்தைக்கும் கான்ட்ரரியாக இருந்தாங்க. பட் ஐ யூஸ் டு நெவர், நான் யாருமே ஸ்பேர் பண்ணதே கிடையாது. I never used to spare anyone. I was very respectful at the same time. அவங்க தப்பு பண்ணால் டைரெக்டாக சொல்லிடுவோம், they are not right, what they are doing is not correct. அது டைரெக்டாக வந்து அவங்களே சொல்லிடுவோம். ஸோ நாட் மெனி பீப்புள் லைக் மீ. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்போ இஸ் தேர் எனி மூமெண்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷம் லைக் நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சிக்கணுதுலேருந்து இப்போ வரைக்கும், இஸ் தேர் எனி ஒன் மோமெண்ட், ஒரு தருணம் மறக்க முடியாத சந்தோஷமான ஒரு தருணம்? ஆண்டவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மிராக்கல், ஆப்வியஸாக நிறைய மிராக்கல் பண்ணியிருக்காரு உங்களோட லைஃப்பில், பட் இந்த ஒரு விஷயம் வந்து யூ கேன் நாட் ஃபர்கெட் இட், யூ கேன் நாட் கம் ஓவர் இட். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குங்களா? See, there are, இப்போ I couldn't describe only one thing, because even now I get excited. எப்போல்லாம் என்கிட்ட ஆண்டவர் பேசினாலும், even if he speaks to me for few minutes, Holy Spirit வந்து என்கிட்ட பேசினாலும் I can preach a message for 2-3 weeks. ஒரே ஒரு என்கிட்ட கொஞ்ச நேரம் ஆவியானவர் வந்து என்கவுண்டர், Holy Spirit encounter, few minutes, and God gives me a revelation and I hear his voice even now. When I hear his voice, I can preach that message for 3 weeks, 4 weeks. So 2-3 weeks continuity-ஆக ஒரு மெசேஜை ப்ரீச் பண்ணேன். ஏன்னா அதுதான் அவரோட பவர். ஸோ ஐ ஸ்டில் என்ஜாய், ஐ ஸ்டில் கெட் எக்ஸைட்டட் அபவுட் இட். ஆண்டவர் பேசுகிறாரு, நம்ம ஒரு சாதாரண ஆள், ஆனால் காடோட வாய்ஸு ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்ம கிட்ட பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டியும் நமக்கு எக்ஸைட் ஆகும். ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் அப்படின்னும் போது எல்லாமே ஸ்பெஷலாக தான் இருக்குது. ஏன்னா when God is speaking, you will feel that is very special. ஸோ அப்படி ஒரு ஓவர் த மூன் அப்படின்னும் போது, ஏன்னா there are too many things. எல்லா சுச்சுவேஷனையும் God வந்து பேசிக்கிறார். எல்லா சுச்சுவேஷன்லையும் I heard his voice. Whenever I feel, the moment I feel discouraged, நம்ம பைபிளே பார்க்கலாம், ஆபிரகாம் வந்து டிஸ்கரேஜ் ஆனோன்னே இமீடியட்டாக வார்த்தை வரும். அப்போ டிஸ்கரேஜ்மெண்ட் ஓவர் கம் பண்ண காடோட வேர்டு வந்து இமீடியட்டாக பேசும். இந்த மாதிரி பண்ணிங்கிற, நீ இப்போ எங்கள் கை வச்சுட்டு வந்துட்ட, இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்ட, இப்போ பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னும் போது, பிசாசு என்ன சொல்லும் போது இமீடியட்டாக காடோட வேர்டு வந்து பேசும். லெட் இட் பி த ட்ரீம், லெட் இட் பி ரியல் லைஃப், இமீடியட்டாக ஒரு வார்த்தை வந்து பேசும். இதுதான் அதோட வார்த்தை. நான் நீ கவலைப்படாது ரெண்டு ஒரு வார்த்தை வந்து நம்மளை காம் பண்ணிடும். ஸோ ஓவர் த மூன் அப்படின்ற போது எதுவும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. I feel happy every now and then.
when I hear the word of God, when I receive revelation, while reading the Bible. So that is what gives me more happiness. Okay. And also, Pastor, I know that, or pastor or a life, it's not that easy. Pastor and the ministry is not that easy. ஏன்னா நீங்கள் வந்து you'll have to visit, ஒரு வீடு விசிட் பண்ணணும், ஃபேமிலி ப்ரேயர்ஸ் பண்ணணும். அந்த டைமில் how was your wife's support during that time? ஏன்னா சில டைம் we see in the world இல்லைங்களா, that wife வந்து ஹஸ்பண்ட் வேற வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னால் they start doubting, உலகத்து ரீதியில் யோசிக்குவாங்க. they start thinking through the flesh, என்ன நடக்குமோ, வாட் மை ஹஸ்பண்ட் இஸ் கோயிங் அலோன், அந்த மாதிரி எல்லாம். But how was your wife's support during your ministry? See, actually when I started going ஒரு வீட்டுக்கும் ப்ரேயர் போகும்போதெல்லாம் வந்து நான் ஒன்றே தான் போவேன். ஸோ I used to go with my wife. இப்போ I used to go with my wife where I feel I don't know that family very much. அந்த வீட்டில் ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னும் போது ஐ யூஸ் டு கோ வித் மை ஒய்ஃப். அந்த வீட்டுக்கு போகும்போது தனியாக இருந்தால், அப்போதுலேருந்து எங்களோட மினிஸ்ட்ரியோட இது என்னென்னா, தனியாக ஒரு லேடி தனியாகும் போது நான் போக மாட்டேன், எந்த மினிஸ்ட்ரிக்கும் எந்த வீட்டுக்கும் ப்ரேயருக்கே போக மாட்டேன். ஸோ இஃப் ஐ எம் கோயிங் தேர் ஐ நீட் டு ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் திங் வேர் ஷீ ஷுட் பி மச் ஓல்டர் தென் மீ அண்ட் வெரி மெச்சூர்ட் ஸ்பிரிச்சுவலாக. இப்போது அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த இடத்துக்கு நான் தைரியமாக போவேன். Then I used to go alone and pray. I had so many encounters like that. Where ஒரு வீட்டில் அப்படி தான் போயிட்டு அன்றே ஊழியத்தை கொடுங்க எப்படியாவது. I used to go and knock people door in நீல்சந்திரா தான் ஒரு வீட்டு கதவு தட்டி நான் ப்ரேயர் பண்ணிடுறேன். உங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுமான்னு கேட்குவேன். அப்போது ஒரு வீட்டில் ப்ரேயர் பண்ணுவான்னு போகும்போது நைட்ஸ் ஆல்ரெடி அது ஒரு பெரிய என்கவுண்டர். ஸோ ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவர் வந்து ஜான் சாப்டர் 4 அப்போ அதை வந்து சமாரிட்டன் விமன் பற்றி ஒரு வேர்ஸ் வந்துச்சு. அப்போ ஆண்டவர் வச்சு அந்த கதையை நான் சொன்னேன். இப்போ உன் கூட இருக்கிறது வந்து உன் புருஷன் இல்லை, உனக்கு ஆல்ரெடி வந்து 4 புருஷங்கிறான், இப்போ இருக்கிறது 5th ஹஸ்பண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். இன்னும் ஒரு வேர்ஸ் வரும், ஹஸ்பண்ட் பற்றி வரும். உள்ளேருந்து டக்குன்னு பார்த்தா ஒரு மனுஷன் எழுந்து வந்துட்டான். நிஜமாலே அவன் வந்து என்னை துரத்திட்டான், வெளியே போடா ஃபஸ்ட்டு, இங்கெல்லாம் வந்து ஆண்டோட வார்த்தைலாம் பேச்சு பண்ண விட அப்படின்னு. அப்புறமா கொண்டாள் விட்டு ரொம்ப பேஜாராயிடுச்சு. இந்த வீட்டில் நம்ம போனோம், இந்த மாதிரி தொத்திட்டாங்களே. அம்மா ஒரு 2-3 நாள் விட்டு சொன்னாங்க, ஏன் உன்னை துரத்துனாங்கன்னா அவன் வீட்டில் இருந்து நிஜமாலே அவனோட 5வது புருஷன். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஷி ஹேஸ் 4 ஹஸ்பண்ட்ஸ். ஸோ நீ போய் அங்கே பேசுனது வந்து ஸோ ஒரு ஆண்டோட வார்த்தை. ஸோ ஈவன் டில் டுடே ப்ராஃபஸி தான் என்னோட பீயிங் அ ப்ராஃபட் இஸ் அ கால். ஸோ நம்ம ப்ராஃபிட்னா இப்போ பைபிளில் எப்படி இப்போ ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ப்ராஃபிட், நியூ டெஸ்ட்மென்ட் ப்ராஃபிட் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் 1 Corinthians chapter 14 நம்ம படிச்சோன்னா அந்த ப்ராஃபஸி பற்றி கிளியராக சொல்லும். டு ரிவீல் த சீக்ரெட் ஆஃப் பீப்புள்ஸ் ஹார்ட். ஸோ அது வந்து ஒரு பவர். ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா தேர் இஸ் லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டு ஹேவ் அ கிஃப்ட் இஸ் நாட் ஈஸி. ஸோ ஒரு டீமனிக் ஸ்பிரிட்டை விரட்டுறோன்னா அதோட சேலஞ்ச் வந்து வேறு. பீயிங் அ ப்ராஃபிட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போது யாராவது எங்கள் அப்பா கிட்ட இப்போ ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அவர் எங்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அன்றைக்கி அந்த சண்டே வந்து நான் அதை மெசேஜாக எடுக்குவேன். அப்போது அவங்க நினச்சிக்கலாம், ஒருவேளை அவங்க அப்பா தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் இந்த மெசேஜ் அவன் எடுக்கிறான். ஆனால் உண்மையிலே என்ன விஷயம்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை எடுக்க சொல்லிடுவார். ஈவன் ஐ myself would not know, but I would still preach that word. So God would speak. So that is a gift. That is something which God had given. So my misunderstanding with people till now, இப்போ வரைக்கும் என்னோட மினிஸ்ட்ரியில் என்கிட்ட வர ஜனங்கள் ஆல்ரெடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது இருந்தால் யாராவது சொல்லியிருக்கோம், அதனால தான் பாஸ்டர் இதை ப்ரீச் பண்ணுறாரு. டில் நோ ஐம் டெல்லிங் யூ, யாரும் சொல்கிறத வச்சு நான் ப்ரீச்சே பண்ண மாட்டேன். அந்த வாரத்திலே ஆண்டவர் என்கிட்ட பேசிடுவார், இந்த சண்டே நீ இதுதான் எடுக்கணும், God will reveal, இதுதான் நீ எடுக்கணும், இதுதான் பேசணும் அப்படின்னா அவருக்கு தெரியும். இந்த வீட்டில் எங்கே நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். அப்போ அவர் அதை சொல்லிவிடுவாங்க, முதல்ல எனக்கு இந்த வார்த்தையை எடுத்து ப்ரீச் பண்ணுது. ஸோ மை வைஃப் ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் when it comes to ministry because she is the trust. என் மேலே வச்சுக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால she has been supportive. She knows how the ministry is, what I am bothered about, because I am not somebody who compromise ஆகிற ஆள் கிடையாது. when it comes to ministry எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். and I myself will செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கிளியராக பண்ணுவேன். இனி நான் எடுத்த மெசேஜ் கரெக்டாக இருந்துச்சா இல்லையா
வாஸ் இட் சாட்டிஸ்ஃபைங், வாஸ் இட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி என்னை செல்ஃப் அனலைஸ் பண்ணுற ஆள். ஸோ மை ஒய்ஃப் இஸ், ஷீ நோஸ் அபவுட் மீ. ஸோ ஷீ சம்மன் ஹூஸ் பீன் வித் மீ and she is supportive. Without she being in my life, as the Bible says, she is a comparable helper. She being with me is a strength. That is the reason I am able to work and do ministry and have a church through the grace of God. God has given her as a helper. So without her being supportive in my life, workum பண்ணீங்க, மினிஸ்ட்ரியும் பார்த்தேன்னு, சர்ச்சும் நடத்தினு, அங்கே வர ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்க முடியவே முடியாது. ஸோ அன்லெஸ் யூ ஹாவ் அ சப்போர்ட்டிவ் வைஃப் ஹூ இஸ் நாட் செல்ஃபிஷ். ஸோ டு பி வெரி ஹானஸ்ட், நான் இது வரைக்கும் ஒரே ஒரு மேக்கப் பாக்ஸோ என் ஒய்ஃப்க்கு வந்து ஃபேர் அண்ட் லவ்லியை தவிர நான் எதுவும் வாங்கி கொடுத்ததே கிடையாது. ஸோ தெர் இஸ் நெவர் பீன் இன் மை லைஃப் வேர் ஷி ஹஸ் ஆஸ்க்ட் மீ பை மீ திஸ், இந்த சுடிதாரை வாங்கி கொடு, இந்த புடவையை வாங்கி கொடு. எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு த்ரெட்டனோ ஒரு இதுவோ எதுவுமே கிடையவே இருந்ததே கிடையாது, இது வரைக்கும் இல்லை, இனிமேல் இருக்காது. ஏன்னா மை திங் ஐ யூஸ் டு பையர், நான் தான் அவளுக்கு ஒரு புடவையோ, நான் தான் ஒரு இது வாங்கிக்கிறியா, இது பண்ணுறியா, நம்மளாம் துணி வாங்கி நீ துணி போடலையா அப்படின்ற மாதிரி நான் தான் சொன்னேன் தவிர நெவர் in so many years of marriage. So we are approaching the 9th year of marriage. 2016 the marriage ஆச்சு. அப்போ till now she had completely put everything, அந்த டிசைர்ன்ற ஒரு விஷயத்துக்கே இடமே கிடையாது. Of her own, she never thinks about herself. So she has worked for me, behind me she was helped me in everything. To balance the ministry and family, she's been very helpful. So I feel it's like, you should have a balance. என்னதான் ministry பண்ணாலும் you should also spend time with the family. Otherwise easily the devil will break the family relationship. So that balance God has given me through the Holy Spirit. So doing ministry and also spending time with the family is very important. Spending time with them, giving time for them, giving time especially to wife is very important. So நம்ம நிறைய வசனம் கேட்குறோம், wife submit to the husband அப்படின்னு. அதை கேட்கும்போது நம்ம சந்தோஷப்படுவோம், ஓ ஒய்ஃபுங்கெல்லாம் கீழ் பண்ணிடணும் அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இஃப் யூ டோன்ட் லவ் யுவர் ஒய்ஃப் யுவர் ப்ரேயர்ஸ் வில் நாட் பி ஆன்சர்ட். அப்போ நம்மளோட ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம நேசிக்கணும். தே ஆர் வீக்கர் வெசல்ஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். வீக்கர் வெசல் ஆகிறாங்க, நம்மள மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து பைபிள் ரொம்ப கிளியராக சொல்லுது இல்லையா? ஸோ from very beginning God spoke to me about it. After marriage it took me a year to realize so what is wife's role in my family. So ஏன்னா ஜெனசிஸ் 2nd chapterல வந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், இது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் அந்த வார்த்தை வந்து சொல்கிறேன். ஏன்னா அது அவங்க புரியணும்னு நான் எப்பவுமே I never thought about it, but that is the word which God has told to everyone. Before any law, before anything could come, God spoke about marriage where he says, therefore shall a man leave his father, his mother, and shall cleave unto his wife, and they shall be one flesh. அப்படின்றார். அப்போ ஒரு மாம்சம் அப்படின்னும் போது what is bothering me should also bother my wife. So what is bothering my wife should also bother me. So we are one flesh. ஸோ என்னோட கன்சர்ன், நானே ஒரு கன்சர்னில் இருக்கிறேன், இப்போ நானே ஒரு இதில் இருக்கும்போது அதை வந்து என் ஒய்ஃபையும் பாதிக்கும். ஸோ ஷீ வுட் ஆல்சோ பி பாதர்ட். ஸோ வெரி ஸ்ட்ராங் பிலீவர் வேர் ஈவன் தோ யூ ஹேவ் மதர், ஃபாதர், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். ஸோ ஒரு ரூமில் வந்து என்னோடய ஃபேமிலி இருக்கும், இன்னொரு ரூமில் வந்து சர்ச் நடக்கும். ஸோ ஐ நெவர் யூஸ் டு காம்ப்ரமைஸ். இவங்க வந்து என்னோடய ஃபேமிலின்றதால காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். when I come to preach the word of God, everyone are equal. My mother, father, sister, brother, wife, children, everything is on the same. They are the church. அவன் சர்ச்சில் இருக்கிற அவனும் ஒரு பிலீவர் தான். ஸோ மேரேஜை வந்து நான் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ decision making is me and my wife. Even though my father, mother, and they can give me all sorts of ideas, எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேபி ஷவர் பண்ணணும், எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் வைக்கணும், they can give me 1001 things. அது கேட்டுக்கோ, ஓகே அப்படியா சரி. பட் ஃபைனல் டெசிஷன் இஸ் வாட் மீ அண்ட் மை ஒய்ஃப் வில் டேக். நீ சொல்கிறத நான் கேட்கும், நான் சொல்கிறது இதுதான். தட் வாஸ் டிசைடட் when I got married. ஏன்னா after I got married realized the value of her and value of me. அப்படி தான் டெசிஷன் எடுக்கும்.
ஸோ அந்த டெசிஷன் வந்து யாருக்கு புரியுதோ இல்லையோ that is how we have lived till now. So every decision is made after we speak. Never in my thing where அவளை கேட்காம எங்கேயும் நான் போய் பேசுறது கிடையாது ஒரு விஷயத்தை. ஸோ டுகெதர் we would have discussed and we would have spoke. ஸோ எனக்கு தெரியாமல் எங்கேயும் அவன் போய் பேசியே இருக்க மாட்டான். So she knows everything about what I'm going to speak, where I'm going to speak, to what, about this. அப்படின்னு வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும். ஏன்னா there is nothing which is hidden, there is nothing which she doesn't know அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ that is how the relationship will become stronger. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும்போது தான் மேரேஜ் லைஃப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ என்னன்னா இட் இஸ் வெரி டஃப் பிகாஸ் அது மாதிரி ஹிடன் திங்கே இல்லை. எனக்கு தெரியாமல் அவங்க வீட்டில் எதுவும் பேச மாட்டான், அவளுக்கு தெரியாமல் நான் எங்கள் வீட்டில் எதுவும் பேச மாட்டேன். ஸோ இப்படி பேச போகிறோம்னாலும் சொல்லுவோம், அவன் நீ பேசினாலும் சொல்லிடுவான். ஸோ அது ரிசர்வ் இட் இஸ். இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறோன்னா டுகெதர் வில் திங்க் அபவுட் இட். திஸ் இஸ் ஹவ் த டிசிஷன் இஸ் மேட். ஸோ திஸ் ஹவ் த டிசிஷன் வில் பி டன். திஸ் ஹவ் திஸ் திங் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி we do. That's the reason it's still going strong. It will still go strong because God promised me it will be. You shall see your children's children. Adina. So I keep that promise word in my marriage. சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பாஸ்டர் சொன்னார், he will make you a father to many families in it. So that's like Abraham and Sarah எப்படி சொன்னார், அதே மாதிரி மினிஸ்ட்ரியில் சொன்னார், he will make you people both father and mother to many, spiritual father and mother to many families. So I still believe, I still hold on to that promise. So that's how it is. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஊழியர் ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவரை தெரிஞ்சு பேப்டிசம் எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? How long it's been that you're faithfully walking with Christ? It's been like 11 years. 11 years. 11 years, yeah. Never thought about going back. 11 years, never felt I was pulled back, never felt a day where I should go back, I should leave Jesus. எப்பவுமே வந்து நினச்சதே இல்லை, இது வரைக்கும் நினைக்கல, இனிமேல் நினைக்க முடியாது. 11 இயர்ஸில் வந்து எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தது. மை டாட்டர் இஸ் பீன் இன் த ஹாஸ்பிட்டல், மை ஒய்ஃப் ஹேட் ஹெல்த் இஷ்யூஸ் and I had so much problem in my workplace. But nothing has separated me from Christ till now. Nothing has been able to shake the foundation, the faith which I have in Jesus Christ. Amen. That's become even more stronger. Not even in my thoughts, I've never thought about going away from God. Thoughtload என்னோட ஞாபகத்தோட நான் ஒரு தூரம் போன நினைக்கிறேன். So because I feel there is a way, there is a hope in every situation. That's how it is. Because it's like ஒரு நெருப்புல நிக்கிற மாதிரி. Ministry is something till yesterday. நேத்து வரைக்கும் கூட Holy Spirit எனக்கு he still taught me. When I went to pray for someone, God still told me, இங்கே வந்து தப்பு பண்ணிட்டேன், இங்கே கரெக்ட் பண்ணேன், இது ஸ்டில் இங்கே நீ வந்து கை வச்சிருக்க கூடாது, இங்கே கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி நேற்று வரைக்கும். I was still happy with God because still there is someone who can correct me. So I have someone who is still speaking to me. So ministry is something which we don't learn in Bible college or anything else. Ministry is something which we learn through experience. So அதில் போய் நம்ம வந்து அடிபட்டு நம்ம அடி வாங்கி அதில் ஆண்டு நம்மகிட்ட பேசி அதில் நம்ம டிஸ்கரேஜ் ஆகி அதில் தான் நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இட் இஸ் சம்திங் விச் நோபடி கேன் டீச். நோ பைபிள் கிளாஸ் வில் டீச்சர்ஸ், nobody can tell it to us. It's the Holy Spirit is the only one who will instruct how it is. So நம்மளோட செல்ஃப் will destroy பண்ணிட்டு we'll have to wait for God's will. That's how it is. Amen. So Pastor, thank you so much for sharing your testimony. உங்களோட சாட்சியை கேட்டு ஐ பிலீவ் நிறைய பேர் இந்த சாட்சியை கேட்டு மனம் திரும்புவாங்கன்னுட்டு. ஏன்னா உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கு ரீசன் ஆண்டவர் தான். ஆல் praise and glory to Jesus alone. இந்த நேரத்தில் ஆடியன்ஸுக்கு would you like to say something? I only say one thing, don't be a hypocrite. Don't be an actor. வேஷம் போடாத. This is how it is, this is how you are. So God hates hypocrites. ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வேஷம் போட்டுன்னு don't act in this world that you are spiritual because you are not that. You know that. So be true before God. இதுதான் நீனா live like that. So don't be afraid to live what you are. So ask God to change you.
bring the transformation. So don't take people's opinion as a very big thing for anything. நான் இதுதான் சொல்லுவேன், எப்பவுமே யாரோட ஒப்பீனியனும் நம்மளுக்கு ஒரு மேட்டராகவே தெரியக்கூடாது. To do things in our life, it should only be a matter in our life if somebody is involved. So when it comes to our own life, நம்மளோட சொந்த வாழ்க்கை, நம்மளோட சொந்த விஷயம், ஆண்டவர் நம்ம சொல்கிற விஷயத்துக்கு we should never take anyone's opinion as a very big thing. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அந்த கான்சிக்வன்ஸ்க்கு வந்து எப்பவுமே நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. That's what I would say. I would say meditate the word of God. There is nothing more powerful than God's word. So unless you don't have time, then you're deceived. So God's word எப்பவுமே நம்ம இருக்கிறோமோ அது வரையும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். Because the Bible says in Matthew chapter 4 verse 4, man shall not live alone on bread alone, but every word which proceeds from the mouth of God. Amen. So Jesus overcame the devil through the word of God. So he didn't do what the devil said. He did what he was waiting for Father to speak to him. So he waited for God to speak and then he did. So till now live by the principle, wait till God speaks. So அந்த வேர்ட் மேலே நம்ம சார்ந்திருக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை bless பண்ணுவார். So what he has called, he will do it. We just have to do what he has called for. அவ்வளோதான். Amen. ஓகே பாஸ்டர், ஸோ இந்த வியூவர்ஸ்க்காக, ஆடியன்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண முடியுங்களா? ஏசப்பா, இந்த ஜெபவேளை கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. நாளில் இயேசுவே அப்பா, நீர் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தீர். அந்த மாற்றம் ராஜா அநேக ஜனங்கள் உபயோகமுள்ள பாத்திரமா எங்களை மாற்றினீர். அப்பா, வெறுமையா இருந்த பாத்திரத்தை நீர் நிரப்பி உபயோகமுள்ள பாத்திரமா எங்களை மாற்றி இருக்கிறீர் ராஜா. அதனால இதை கேட்ட ஒருத்தரும் இப்போ உங்க வார்த்தையில இப்போ பலனடைந்து, இப்போ மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல தேவனோட ஒரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையின்படி ராஜா உங்க நாம மகிமைப்பட, உங்க வார்த்தையினால நாங்க உயிர் பிழைக்க, உங்க வார்த்தை இருக்கிறதுனாலே அப்பா இது வரைக்கும் அப்பா ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா. இயேசுவை இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்பட, இதை கேட்கிற அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். பாஸ்டர், எங்களுக்காக கடைசியா ஒரு பாட்டு பாட முடியுங்களா? உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்புக்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழைக்க நினைக்கும், உம் அறியாத அழைப்பை காத்து கொண்டனே, ரோகங்கள் தீம்பலிகள் என் மேல் விழுந்தும், உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டனே. எஜமானனே, எஜமானனே, என்னை அழைப்ப எஜமானனே, 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 என்றும் தேங்க்யூ பாஸ்டர், உங்களோட டைமுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யூர் டைம் அண்ட் ஷேரிங் யூர் டெஸ்டிமனி. ஐ ஹோப் அண்ட் பிலீவ் தட் திஸ் டெஸ்டிமனி, இந்த சாட்சி நிறைய ஆத்மாக்களை தொடும், அவங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் பாஸ்டர்.